गोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्घ्रये। आचार्येषु सर्वेषु तारतम्यं विना खलु शुद्धं भागवतं धर्मं जग्राह प्रेमिको गुरुः। करामलकवत्सर्वं यस्य कारुण्यवीक्षणात् शास्त्रार्थसागरं वेद्मि वासुदेवो गुरुर्मम। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिम्। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द। पतितपावन भगवन्नाम की जय। ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய பஞ்சமஸ்கந்தத்தில் ஜடபரதோபாக்கியானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கதையை நேற்றைய தினம் நம்ம அனுபவித்தோம். இன்றைய தினம் அதனை தொடர்ந்து பாகவதத்தில் அதே பஞ்சமஸ்கந்தத்தில் இருக்கக்கூடிய மற்ற கதைகளை ஸ்ரீ சுகாச்சாரியால் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஜடபரதோபாக்கியானம் முடிந்த பிறகு இந்த பூகோள ககோள வர்ணனை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூமியை பற்றி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சோஷியலாக இந்த இடத்துல ஒரு பஞ்சமஸ்கந்தத்தில் கொடுக்குற இந்த பூமியோடைய பரிணாமம் எவ்வளவு, அதன் பின் இந்த பூமியில் இருக்கக்கூடிய மலைகள், அதில் இருக்கக்கூடிய நதிகள்லாம் எங்கெங்கிருந்து வர்றது, எவ்வளோ தூரத்துக்கு அதை ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு சிம்பிளாக ஒரு சோஷியல் இதாக. அது தவிர்த்து கிரகங்கள் 9 கிரகம் நவகிரகம் நம்மளுடைய ஹிந்து இதில் சொல்லுவோம். இங்கிலீஷில் அதுக்கு ஒவ்வொன்று சேட்டன் வீனஸ்ன்னு சொல்லி இங்கிலீஷில் 9 விதமான பெயர்கள் உண்டு. அந்த கிரகங்கள்லாம் எவ்வளோ மாதம், எவ்வளோ தினம், எவ்வளோ வருஷத்துக்கு ஒரு தடவை சுற்றுறது, அப்படி சுத்தம் பொழுது எந்தெந்த ராசிக்கு என்னென்ன விதமான பலன்கள் அப்படிங்கிறதையும் சிம்பிளாக ஜோதிஷத்தை பற்றியும் சிம்பிளாக இந்த பஞ்சமஸ்கந்தத்தில் சொன்னார். ஜோதிஷத்தை பற்றியும் சிம்பிளாக சொன்னார். ஒவ்வொரு கிரகங்கள் என்னென்ன சஞ்சாரம் அப்படிங்கிறதையும் சொல்லி முடிச்சு கடைசி பஞ்சமஸ்கந்தத்தினுடைய கடைசியில நரகவர்ணனையும் பண்ணினார். நரகவர்ணனையை சொல்லும் போது அனுக்கிரமிஷ்யாக தாமிஸ்ரஹா அந்த தாமிஸ்ரஹா ரௌரவஹா மகாரௌரவஹா கும்பீபாகஹா காலசூத்திரம் அசிபத்ரவணம் சூகரமுகம் அந்தகூபஹா கிருமிபோஜனஹா சந்தஷஹா தப்தசூர்மிஹி வஜ்ரகண்டகஹா ஷால்மலிஹி வைதரணி பூயோதஹா பிராணரோதஹா விஷசனம் லாலாபக்ஷஹா அப்படின்னு வரிசையாக ஒரு 28 பெயர்களை சொல்லி 28 நரகம் இருக்கு அப்படிங்கிறத சுகாச்சாரியால் சொன்னார். என்ன பாவம் பண்ணினா எந்தெந்த நரகத்துக்கு அந்த பிராணன் போகும் அப்படிங்கிறத சிம்பிளா சொன்னார். நரகம் அப்படின்னா ஏதோ ஒரு நம்மளோட மரணத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு தெற்கு திசையில இருக்கு, எமப்பட்டணம்னு ஒன்று இருக்கு. அந்த பட்டணத்துல தான் நரகம்ங்கிறது இருக்கு. அங்க போனா நம்ம பண்ண தப்புக்கு ஒரு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது. அதுவும் தான், நான் அது மட்டும் கிடையாது. நாம் பண்ற பாப புண்ணிய கர்மாக்களுக்கு நம்மளுக்கு இங்கேயே வந்து கிடைக்கும். அத்திரைவ நரகஸ்வர்கா இதிமாத பிரச்சக்ஷதே அப்படின்னு திருத்திய ஸ்கந்தத்துல சொன்னார். நாம் பண்ணின தவறோ இல்லை நற்செயல்களோ எதுவா இருந்தாலும் அதுக்கு பலன் இங்கேயே கிடைச்சிடும். இப்படியாக பாவம் பண்ணினவர்கள் நரகத்துக்கும் புண்ணியம் பண்ணினவர்கள் சொர்க்கத்துக்கும் போவார் அப்படிங்கிற இந்த கதையை சொன்னார். மேலே என்னென்ன பாவத்துக்கு என்னென்ன விதமான நரகங்கள், அந்த நரகங்கள்லாம் எப்படி இருக்கும், எவ்வளோ நாள் அந்த நரகத்தில் இருப்பான் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். இந்த கதை கேட்டுன்னு இருக்கக்கூடிய பரீட்சித் ராஜா தானே கதை கேட்டுன்னு இருக்கான். இந்த பஞ்சமஸ்கந்தத்தை நரகவர்ணனையை சொல்லி முடித்த உடனே இந்த ராஜா கேள்வி கேட்டானா, மண்ணியே குஞ்சர சௌச்சவது அப்படின்னு. இப்படி ஒவ்வொரு மனுஷனும் பாவம் பண்ணுவான், திரும்பி புண்ணியம் பண்ணுவான், அதுக்கு பலனாக நரகத்துக்கு போவான், அதுக்கு பலனாக சொர்க்கத்துக்கு போவான் அப்படின்னு இருந்துட்டே இருந்தா இது திரும்பி ஒரு ரொட்டேஷன் ஆகிட்டே. பாவம் பண்ணுவான், திரும்பி நரகத்துக்கு போவான், திரும்பி பூமியில வந்து பறப்பான், திரும்பி பாவ புண்ணிய கர்மாக்களை பண்ணுவான், திரும்பி நரக்கமோ சொர்க்கமோ இதுக்கோ ஒன்றுக்கு போவான். இப்படி போயிட்டு இருந்தா மனுஷனுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு சாஸ்வதமான இடம் அப்படிங்கிறது ஒன்று கிடையாதா, சாஸ்வதமான நிலை அப்படிங்கிறது ஒன்று கிடையாதா அப்படின்னு சொல்லி
பரீட்சித் வந்து கேள்வி கேட்டான். ஏன் இல்லை, அழகாக ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னாராம் சுகாச்சாரியார். பாபத்துக்கு நம்ம என்னதான் பாவம் பண்ணினாலும் அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் அப்படின்னு வந்து சொல்லிடுவா. நீ இந்த பாவம் பண்ணியிருக்க, ஜாதகத்தை எடுத்துட்டு போனோம்னா ஜாதகர் அவள் வரிசையாக ஒன்று சொல்லிடும். இந்த பாவம் பண்ணியிருக்க, உனக்கு இந்த தோஷம் இருக்கு, அந்த தோஷம் இருக்கு, அதுக்கு இந்த பரிகாரம் பண்ணு, இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி வரிசையாக சொல்லிடுவான். அதுதான் இந்த ராஜா கேட்குறான். திரும்பி திரும்பி பாவம் பண்ணுவான் ஒரு மனுஷன், திரும்பி அதுக்கு தேவையான பரிகாரத்தை பண்ணுவான், திரும்பி புண்ணியத்தை பண்ணுவான், அதுக்கேற்ற சொர்க்கத்துக்கு போவான். இப்படியே இருந்துருந்தா அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது இல்லையா? அடுத்த கட்டம்னு ஒன்று இருக்கா, அதுக்கு போகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு இந்த ராஜா கேட்டான். அதுக்காக தான் இந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். கான்யகுப்ஜே த்விஜ கஷ்சித் தாசீபதி ரஜாமிலஹ நாம்னா நஷ்ட சதாச்சாரஹ தாஸ்யாஹ சம்சர்கதூஷிதஹ. கான்யகுப்ஜம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு அந்தணன் இருந்தான். அவன் பேர் அஜாமிலன் அப்படின்னு அவனுடைய பேர். அந்த அஜாமிலன் வேதத்தில் சொன்னப்பட்ட வேதாத்தியனம் பண்ணி, வேதத்தில் சொல்லப்பட்ட அனைத்து விதமான கர்மாக்களையும் பண்ணி, அம்மா அப்பாவின் இடத்துல மதிப்புனுடைய, பெரியவர்களிடத்துல மதிப்புனுடையும், சத்தியம் பேசிண்டு தயையோட சத்வீக குணத்தோட இந்த அஜாமிலன் இருந்துட்டே வந்துட்டு இருக்கான். தன் வாழ்க்கையை நடத்திட்டு வந்துட்டு இருக்கான். இப்படி வாழ்க்கையை நடத்திட்டு வர சமயத்தில் ஒரு சமயம் யஜ்ஞ வேள்விகளுக்கு தேவைப்படக்கூடிய அந்த சமித்து குச்சிகள், தர்பைகள் இதெல்லாம் சேகரித்து வர்றதுக்காக ஒரு சமயம் காட்டுக்கு போகிறான் அந்த பிராமணன். இப்படி போகிறச்ச மழை வந்துடுது. இது மாதிரி மழை வந்தோடனே என்ன ஆச்சுன்னா, காட்டில் ஏது இப்போனா எங்கேயாவதுன்னா வீட்டில் நனைஞ்சிக்கலாம், வீட்டில் வந்து ஒதுங்கிக்கலாம், ஏதாவது பண்ணிக்கலாம். காட்டில் ஏது வீடு எதுவும் இருக்காது இல்லையா? அப்போது மழை பெய்யறது, தான் நனைஞ்சாலும் பரவாயில்ல, நான் தான் வேள்விக்காக சேகரித்து வச்சுருக்கக்கூடிய இந்த தர்ப்ப சமித்து நனைஞ்சிடக்கூடாது அப்படின்னு அவனுடைய எண்ணம். இப்படி ஓடி வந்துட்டே இருந்தான். வர சமயத்தில் பார்த்தா அந்த காட்டில் ஒரே ஒரு கிராமத்துக்கு ஒதுக்குப்புறமா ஒரு வீடு மட்டும் இருந்தது. அந்த வீடை பார்த்த உடனே அந்த வீட்டுக்குள்ளே போயிடலாம், அந்த வீட்டில் இப்போதைக்கு நம்ம மழை நிற்கிற வரை இந்த வீட்டில் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போகிறான். அது போனது யாருடைய வீடு அப்படின்னா, ஒரு வேஷ்யா ஸ்திரீனுடைய ஒரு வீடு. வேஷ்யா ஸ்திரீயோட ஒரு வீட்டுக்கு போனான். இப்போ உள்ள போய் பார்த்தா அவளை பார்த்த உடனே மயங்கிட்டான். தன் நிலை இழந்துட்டான் அந்த பிராமணன். தன் நிலை மறந்த உடனே அவளோடைய இருக்கான். மழைக்காக தான் ஒதுங்கினான் அந்த வீட்டுக்கே. இப்போ என்ன ஆச்சுன்னா, அவளை பார்த்ததுல இருந்து அவ வீட்டிலேயே வசிக்க ஆரம்பிச்சுட்டான். அவளே கத்திங்கன்னா அங்கேயே இருக்க ஆரம்பிச்சுட்டான். அப்பப்போ வீட்டுக்கு வருவான். வீட்டில் இருக்கக்கூடிய பணங்கள், தான் சேகரிச்சு வச்ச பணங்கள்லாம் எடுத்துட்டு போவான், அவள் இடத்துல கொடுப்பான், அங்கேயே இருந்துன்னு இருக்கான். பின்ன இவ்வளோ நாள் வந்து நல்லவனா இருந்தானே எப்படி ஒரு க்ஷணத்துல மாறினா அப்படின்னா, அதுதான் சங்கம் அப்படிங்கிறதுனுடைய ஒரு முக்கியத்துவம். நம்ம யாருடைய சேர்றோம், யாருடைய பழக்க வழக்கம், நம்மளை சுற்றி யார் யார் இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம இப்படிங்கிறது தெரியும். இவ்வளோ நாள் சத்தியமாக இருந்தது தான் உண்மைதான். வேதாத்தியனம் பண்ணது உண்மை, வேதத்தில் சொன்னப்பட்ட கர்மாக்களை பண்ணினதெல்லாம் உண்மை, பெரியவர்களிடத்துல மதிப்போடு தான் இருந்தான், நல்வழியில தான் இருந்தான். இருந்தாலும் ஒரு க்ஷணம் அந்த ஒரு துர்ஜன சங்கத்தில் போய் சேர்ந்தானோன்னு, கெட்ட ஒரு இதில் சேர்ந்தானோன்னு. சஜ்ஜன சங்கம் பஜரே க்ஷணமபி துர்ஜன சங்கம் கெஜரே அப்படின்னு. ஒரு பொழுது, ஒரு க்ஷணம், ஒரு நொடியா இருந்தாலும் கெட்டவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. நான் ஒரு வருஷம், பல வருஷமா நான் வந்து நல்காரியங்கள் பண்ணிட்டு வரேன், அதனால எனக்கு வந்து நல்ல காரியத்தினுடைய பலம் ஜாஸ்தி இருக்கு, அதனால என்னை கெட்டதை ஒன்றும் பண்ணிட முடியாதுன்னு நம்ம சொல்லிட முடியாது. அழகா ஒரு சின்ன உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா, அழகா ஒரு பாயசம் பண்ணுவதற்கு நம்மளுக்கு மணிக்கணக்காகும். நல்ல ஒரு சுவையான ஒரு பாயசம் நம்ம பண்ணணும் அப்படின்னா, அது பால்லேருந்து ஆரம்பித்து, அரிசி வேக வைக்கிறதுலேருந்து ஆரம்பித்து, அதில் சீனி சர்க்கரை எல்லாம் போடுற வரைக்கும் மெதுவாக காற்று அந்த நேரத்தில் தேவையான அளவு போட்டு ஒரு பாயசத்தை பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற ஒரு டைம் எடுக்கும் இல்லையா? ஆனால் அதே பாயசத்தை நம்ம கெடுக்கணும்னு வச்சுக்கோங்க, அந்த பாயசத்தை சாப்பிட முடியாத அளவுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிடணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு அதே நேரம் ஒரு 1/2 மணி நேரம் பண்ணுறதுக்கு பாயசம் ஆறுது வச்சுக்கோங்க பேருக்கு. அந்த பாயசத்தை நாசம் பண்ணுறதுக்கு அதே 1/2 மணி நேரம் தேவை கிடையாது, ஒரு க்ஷணம் போதும் இல்லையா?
அது மாதிரி நல்வழிப்படுவதற்கு தான் நம்மளுக்கு டைம் எடுக்குமே தவிர்த்து நம்ம கெட்டவனா மாறுறதுக்கு ஒரு க்ஷணம் போதும். அதுதான் இந்த கதையில தெரிகிறது. சஜ்ஜன சங்கம் பஜ்ர க்ஷணமப்பி திருஜம். இவ்வளோ நாள் இருந்தான், ஒரு க்ஷணம் மலைக்காக அதுவும் போய் ஒதுங்கினா அங்கே போய் அவனோட மனசானது மாறி போயிடுச்சு. இப்படி மாறி போன உடனே அவளிடத்துல இருந்துட்டு இருக்கான். அந்த வேஷ்யா ஸ்திரீனிடத்திலேயே 10 குழந்தைகள் பிறந்தது இந்த அஜாமிலனுக்கு. பத்து குழந்தைகளுக்கு 9 குழந்தைகளுக்கு வேற ஏதோ வாயில வராத பேரெல்லாம் வச்சான். கேனாப்பி புண்ணியகர்ம விசேஷேன அப்படின்னு நம்ம பண்ணின முன்னாடி பண்ண கர்மாக்கள் மட்டும் நம்மளுக்கு என்னன்னா நம்ம கூடயே இருந்துருக்கும். என்னதான் இருந்தாலும் இவன் என்னதான் இப்போ வழி தவறி வந்தாலும் முற்காலத்தில் அவன் நல்ல ஒரு வேதத்தில் சொன்ன கர்மாக்களை பண்ணின்னு நல் மனுஷனாக தானே வாழ்ந்துட்டு இருந்தான். அப்படிங்கிறனால அந்த நல்காரியம் பண்ணினானோ அந்த காரியத்தினுடைய பலனாக இவனுடைய 10வது குழந்தைக்கு மற்ற 9 குழந்தைக்கு அப்பன் குப்பன் சொப்பன் ஏதோ ஒரு பேர் வச்சான். 10வது குழந்தைக்கு மட்டும் என்ன பேர் வச்சான்? அந்த புண்ணிய கர்மாவனுடைய பலனால நாராயணா அப்படின்னு பேர் வச்சான். நாராயணன் அப்படின்னு பெயர் சூட்டினான். என்னமோ இவனுக்கு தன்னுடைய கடைக்குட்டி அந்த நாராயணத்துல ரொம்ப பிரியம் இவனுக்கு, அஜாமிலனுக்கு. எப்போ பார்த்தாலும் நாராயணா வாடா, நாராயணா மம்மு சாப்பிட்டியா, நாராயணா விளையாடியான்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் இந்த கடைசி குழந்தைய இடத்துலயே பிரியம், நாராயண இடத்துலயே. இப்படி போயின்னு இருக்கு. இவன் இந்த வேஷ்யாஸ்திரியின் வீட்டிலேயே இருக்கான். அழகான மனைவி, அவளையும் கைவிட்டான், அம்மா அப்பாவையும் கைவிட்டான். இந்த வேஷ்யாஸ்திரியே கத்தின்னு சொல்லி இவ வீட்டிலேயே இருந்துட்டு இருக்கான். நேத்தே சொன்ன மாதிரி காலம்ங்கிறது யாருக்காகவும் வெயிட் பண்ணாது இல்லையா? நான் வரேன், நான் ஒரு நல்வழி பட்டுட்டு வந்துடுறேன், நான் போன ஜென்மால போன வாரம் இதை பண்ணல, இந்த வாரம் அதை சேர்த்து பண்ணிக்கிறேன் அப்படின்னா டைம் நம்மளுக்கு போன டைம் கிடைக்காது. க்ஷணசா கனசைவ வித்யாமர்த்தஞ்ச சாதையே அப்படின்னு போன பொழுது நம்மளுக்கு திரும்பி கிடைக்காது. முடியுமோ? முடியாது. இப்பயே போயின்னு இருக்கு. இப்போ இந்த நேரம்ங்கிறது வெறும் ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு இது. இந்த டைமும் இவன் இந்த அஜாமிலனுக்கு போயிடுத்து. தன்னுடைய வயசு சின்ன வயசுல இருந்தான், இப்போ வயசு ஆகி ஆகி நாட்கள் போக 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 வயசாயிடுச்சு. கடைசி அந்திம காலம் வந்துருச்சு. மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிட்டு இருக்கு. படுத்த படுக்கையா இருந்துட்டு இருக்கான். இப்படி இருக்கச்ச கடைசி காலம் வந்துடுத்து. தன்னுடைய உயிரும் போக போறது அப்படிங்கிறது தெரிஞ்சிடுது. யம பட்டர்கள்லாம் கண் முன்னாடி நின்றுட்டு இருக்கா. யமதூதர்கள்லாம் அந்த யம பாசத்தை சுருட்டிகிட்டே பேசிட்டு இருக்காலாம். இவன் பண்ணின ஒவ்வொரு தவறுக்கும் ஒவ்வொரு வருஷத்துலையும் ஒவ்வொரு நரக்கத்திலையும் 100 வருஷம் அவனை போட்டு வாட்டி வதைக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் அவன் கண்ணுக்கு தெரிகிறது. தன் உயிர் போக போறதுங்கிறது தெரிஞ்ச உடனே எப்படியாவது போறதுக்குள்ள தன்னுடைய கடைசி பிள்ளைய பார்த்துட்டு போயிடலான்னு அவனுக்கு ஒரு எண்ணம் வருது. கடைசி பிள்ளைய பார்த்துட்டு போயிடலான்னு. ஜன்மலாபகா பரப்பும்சாம் அந்தே நாராயண ஸ்மிருதிகி அப்படின்னு நேற்றைய தினம் இதைத்தான் சொன்னோம். நம்மளுடைய கடைசி வாழ்நாளுடைய கடைசி போகிற சமயத்தில் நம் எதை ஸ்மரணம் பண்ணிட்டு போகிறோமோ, எதை நினச்சிட்டு போகிறோமோ, அதே தான் அடுத்த ஜென்மத்தில் நம்மளுக்கு பிறவியாக கிடைக்கும். நேற்று மான நினச்சிட்டு அந்த ஜடபரதர் போனார், அடுத்த ஜென்மம் மானாகவே கிடைச்சது. எம்பிம்பாப்பி ஸ்மரன் பாவா திஜத்யந்தே கலேவரம் தம் தமேவேதி கௌந்தேய சதா தத் பாவ பாவிதா அப்படின்னு. இப்போ நம்மளுடைய போற கடைசி காலத்துல நம்மளுக்கு பகவானுடைய ஸ்மரணம் வரணும், பகவான் நாராயணனுடைய ஸ்மரணம் வரணும், பகவான் நாமமானது வாயில வரணும். ஒரு ஆழ்வார், பெரிய ஆள், 12 ஆழ்வார்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டில் 12 ஆழ்வார்கள் இருந்தார். அதில் 12 ஆழ்வார்களில் முக்கியமான ஒரு ஆழ்வார் பெரிய ஆழ்வார் அப்படிங்கிறவர். அவர் தன்னுடைய பாசுரத்தில் சொல்லும் பொழுது, அப்போதைக்கு இப்போதைய சொல்லி வைத்தேன் அரங்கத்தவனே பள்ளியானே அப்படின்னார். ஒருத்தர் சொன்னாரா இந்த மாதிரி, சரி கடைசி சமயத்தில் தானே நம்ம போகிற சமயத்தில் எதை நினச்சி போகிறோமோ அதை தானே அடுத்த ஜென்மம் பறப்போம். அப்போ இப்போ நல்லா ஜாலியாக இருந்துக்கலாம். கடைசி போகிற நேரத்தில் நம்ம பகவான் நாமையோ இல்லை கடவுளை நம்ம நினச்சிட்டு போனோம்னா நம்ம அப்போது அடுத்த ஜென்மத்தில் நல்ல பிரிவு கிடச்சிருமே, நல்ல முக்தி கிடச்சிருமேன்னு ஒருத்தர் இந்த மாதிரி யோசனை பண்ணி ஒருத்தர் நினச்சார். அதனால் என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னுடைய பிள்ளைக்கு இதே மாதிரி நாராயணன் பேர் வச்சார். நாராயணன் பேர் வச்சுட்டு அவன் ஆத்து மாமியையும் கூப்பிட்டு சொல்லிட்டார், ஆத்து மனைவியும் கூப்பிட்டு சொல்லிட்டார், இந்த பாரு நான் என்னோட கடைசி காலத்தில் என் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிட்டு இருக்கும்,
அந்த சமயத்தில் பகவான் நாமத்தை சொன்னால் நான் முக்திக்கு போயிடுவேன். நீ என்ன பண்ணுறனா, இதே மாதிரி நம்மளுடைய பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து நிறுத்தி இவன் யாரையும் முன்னாடி நீ கேட்கணும். உடனே நான் நாராயணான்னு சொல்லுவேன், நான் முக்திக்கு போயிடுவேன் அப்படின்னாரு ஒருத்தர். இவ்வளோ அதே மாதிரி இவருக்கு கடைசி காலம் வந்தது. அதே மாதிரி பிள்ளையும் கூப்பிட்டு வந்து கேட்டா யாருன்னு நாராயணன் சொல்ல வரணும். ஒன்றும் என்ன பண்ணார், நான் நாராயணன் அழகா பேர்லாம் வச்சார். நானும் அப்படின்னு கூப்பிட்டுட்டு போயிட்டேன். பேரெல்லாம் இப்போ அழகா வைக்கிறார், ஆனால் முழுசாக தான் கூப்பிடுறது கிடையாது. நாராயணன் பேர் வச்சுட்டு நானும்னு கூப்பிடுறது, ராமகிருஷ்ணன் பேர் வச்சுட்டு ராம்கின்னு கூப்பிடுறது, கிருஷ்ணன் பேர் வச்சுட்டு கிச்சான்னு கூப்பிடுறது. இப்போ பகவான் நாமத்தை என்னதான் நம்ம ஒரு பிளான் பண்ணாலும் பகவான் ஒரு பிளான் பண்ணுவார், அதுபடி தான் நடக்கும். இப்போ கடைசி காலத்தில் நம்ம சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா என்னங்கிறது நம்மளுக்கு தெரியாது, ஸ்மரணை வருமா வராதான்னு. இப்போதே சொல்லி வச்சிடணும். பிற்காலத்தில் சொல்ல முடியுமான்னு தெரியாது, வயசாகிடுத்து, ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது, கோவிலுக்கு போக முடியாது. இப்போ நம்மளுடைய நாக்கு இப்போ நம்ம சொல்கிறத கேட்குறது இல்லையா? இப்போ நம்ம நாக்கு நம்ம சொல்கிறத கேட்கும் பொழுதே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ராமவோ கிருஷ்ணங்கிற பகவான் திருநாமத்தை சொல்லி வச்சிடணும். என்னதான் நினைச்சாலும் நடக்காது. அது மாதிரி ஆச்சா இவருடைய கதை. இந்த அஜாமினோட கதையில என்னாச்சு அப்படின்னா, கடைசி சமயத்துல தன்னுடைய கடைசி பிள்ளையை பார்த்துட்டு போகணும்னு ஆசைப்பட்டார். தூரே கிரீடனகா சக்தம் புத்திரம் நாராயணாஹ்வயம் பிளாவிதேன ஸ்வரேன உச்சைஹி ஆஜுஹாவ அகுலேந்திரியா. தூரத்துல விளையாடிட்டு இருக்கானா இவருடைய அந்த கடைசி புள்ள நாராயணன். இங்கிருந்து கூப்பிட்டாராம், நாராயணா அப்படின்னு கத்தி கூப்பிட்டாராம். அந்த தூரத்தில் விளையாடிட்டு இருக்கக்கூடிய அந்த பிள்ளைக்கு காதில் விழுந்துதான். உடனே பக்கத்தில் விளையாடிட்டு இருக்கக்கூடிய பையன் சொன்னா, ஏடே உன்னோட அப்பா உன்னை கூப்பிடுறாரா, உன் பேரை சொல்லி தான் கூப்பிடுறாரு, போய் உன்னு பாரு அப்படின்னு. அந்த பையன் சொன்னானா, அவர் இப்படிதான்டா இருப்பார், அவர் பார்த்தாலும் இப்படிதான் கூப்பிட்டே இருப்பார், கத்திட்டே இருப்பார், அதெல்லாம் நீ கண்டுக்காத, நீ வா நம்ம விளையாடலாங்கிறான் அந்த பையன். இந்த அஜாமிலன் கூப்பிட்டது தன்னுடைய பிள்ளையான அந்த நாராயண தான். ஆனா அவன் காதுல விழுந்தும் அந்த பிள்ளை வரல. இவன் அஜாமிலன் கூப்பிட்டது அந்த குழந்தை காதுல விழுந்து வரல. ஆனா க்ஷீராப்தியில படுத்துருக்கக்கூடிய பெருமாள் காதுல விழுந்துதான் இந்த பகவான் நாமம். பெருமாள் காதுல விழுந்த உடனே பெருமாள் சொன்னாரா, தன்னுடைய விஷ்ணு தூதர்களை கூப்பிட்டு, பூலோகத்துல என்னுடைய ஒரு பேரை சொல்லி, என் பகவான் நாமத்தை சொல்லி என்னுடைய பக்தன் ஒருத்தன் அழைக்கிறான், அவனை போய் அபயம் கொடுத்து அவனை காப்பாத்துங்கோ அப்படின்னு சொல்லி பகவான் சொன்னாராம். இந்த இடத்துல இந்த அஜாமினுடைய கடைசி சமயம் வந்தாச்சு. யமதூதர்கள்லாம் நேர பாசத்தை சுட்டி அவன் கழுத்துல போட போறா. கரெக்டா அந்த சமயத்துல விஷ்ணு தூதர்கள் வைகுண்டத்துல இருந்து வந்து அபயம் அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே யம பாசமானது அருந்து போயிடுச்சு. யம பாசம் அப்படிங்கிறது அருந்து போகாது. அப்பேற்பட்ட யம பாசமானது அருந்து போயிடுத்துன்னொன்னே இந்த யமதூதர்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு ஆச்சரியம். என்னடா இது, நம்மளுடைய இத்தனை வருஷ சர்வீஸ்ல எத்தனையோ பேரை நம்ம கூப்பிட்டு போயிருக்கோம், ஆனா யம பாசங்கிறது எங்கேயுமே அருந்ததில்லை, இங்க யம பாசம் அருந்து போயிட்டுன்னு ரொம்ப ஆச்சரியம். கேயூயம் பிரதிஷேத்தாரஹா தர்மராஜஸ்ய சாசனம். நீங்களாம் யாரு? இது யமதூதர்கள் யமராஜாவனுடைய ஆக்ஞை, இந்த ஜீவனை கொண்டு வரணும் அப்படின்னு. நீங்களாம் யாரு? யமபாஷ அருந்து போயிடுத்து, யாரு நீங்களாம் அப்படின்னா, கஸ்யவா குத ஆயாதாக, எங்கிருந்து வரேன், கஸ்மா தஸ்ய நிஷேத, எப்படி நீங்க இதை தடுக்கலாம் அப்படின்னா இந்த யமதூதர்கள் கேள்வி கேட்டா அந்த விஷ்ணு தூதர்களை பார்த்து இப்படி பேசிட்டு இப்படி கேள்வி கேட்டுட்டு இப்படிதான் முகத்தை பார்த்தாலாம். அந்த யமதூதர்கள் விஷ்ணு தூதர்களுடைய முகத்தை பார்த்த உடனே இவ்வளவு நேரம் ரஃபா கேட்டு இருந்தா கொஸ்டினை, இதுக்கு நான் ரொம்ப குரல்லாம் ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா, கிம் தேவாஹா உபதேவாவாஹா, பார்த்த உடனே அழகா இருந்தா. அந்த விஷ்ணு தூதர்கள் பார்க்கவே அழகா இருந்தா. எப்படின்னா, பகவானை நம்ம ஆராதனை பண்ண ஸ்மரணம் பண்ண நம்ம எவ்வளோ நம்ம திருமூர்த்தியை தியானம் பண்றோமோ அது போலவே பகவானோட சொரூபம் போலவே நம்ம ஆரம்பிச்சிடும். பகவானை நம்ம உபாசிக்க பகவானே நம்மளுக்கு சில சித்திகளை கொடுப்பார். அதுல முதல்ல எடுத்த உடனே கொடுக்கக்கூடிய சித்திக்கு என்ன அப்படின்னா சாரூபியம் அப்படின்னு பேர். பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட பகவான் போலயே, கிருஷ்ணன் உபாசனம்னா கிருஷ்ணர் போலவே இருப்பான், ராமர் உபாசனா ராமரை போலவே இருப்பான். அந்த முகத்துல ஒரு தெய்வீகம் தெரியும், வைப்பு தெரியும்.
அது மாதிரி பகவானை ஸ்மரணம் பண்ண இந்த விஷ்ணு தூதர்கள் எனிட்டையும் பகவானையே பார்த்துட்டு இருக்கிறதுனால பகவானுடைய வாச காப்பாளர்கள் தானே இருப்பா. விஷ்ணு தூதர்கள் அப்படின்னா பகவானுடைய வாச காப்பாளர்கள். எனிட்டையும் பகவானே பார்த்துட்டு இருக்கிறதுனால அவளுடைய சொரூபமும் அப்படியே பெருமாள் போலவே இருக்கு. இதை பார்த்தா இந்த யமதூதர்கள், நீங்களாம் யாரு, ரொம்ப அழகா இருக்கீங்களே, சர்வே பத்மபலாஷாக்ஷா, பெருமாள் போல கையில தாமரை வச்சுருக்கேன், பீத கௌஷேய வாசசா, பெருமாள் போலவே நல்ல பீதாம்பரத்தை தரிச்சுட்டு இருக்கேன், கிரீட்டினஹா குண்டலினஹா, அழகாக கிரீட்டம் வச்சுருக்கேன், அழகான குண்டலம் போட்டுருக்கேன், ரசத் புஷ்கரமாலினா சர்வேத நூத்ன வயசா, ரொம்ப வயசான போல இல்லை, எங்க இருக்கேன் பார்க்கறதுக்கு, சர்வே சாரு சதுர்புஜாக, பெருமாள் போலவே இருக்கேளே, யாரு நீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே இந்த விஷ்ணு தூதர்கள் சொன்னா, நாங்களாம் விஷ்ணு தூதர்கள், பகவானுடைய ஆக்ஞை இந்த ஜீவனை நரகத்துக்கு கொண்டு போகக்கூடாது, இந்த ஜீவனை வைகுண்டத்துக்கு தான் அழைச்சிட்டு போகணும்னு பகவானுடைய ஆக்ஞை அப்படின்னார். என்னது இது புதுசா இருக்கு, யமதூதர்களுக்கு அவளுடைய ராஜா யமதர்ம ராஜா மட்டும்தான், நீங்க இதை பத்தின விஷயத்த உங்களுடைய யமதர்ம ராஜாவின் இடத்துல போய் கேட்டுக்கோங்கன்னு சொல்லி விஷ்ணு தூதர்கள் யமதூதர்கள்ட்ட சொல்லிட்டு விஷ்ணு தூதர்கள் மறைஞ்சு போயிட்டா. யமபாசம் மருந்து போன உடனே இந்த யமதூதர்கள் நேர யமபுரிக்கு போனான். யமபுரிக்கு போன உடனே நேர போறார். போன உடனே யமதூதர் யமராஜா யமதர்மராஜா கேட்கிறார், என்னடா பூலோகத்துக்கு ஒரு ஜீவனை கொண்டு வரதுக்கு போனேலே என்னாச்சு அப்படின்னார். இல்லை சுவாமி, நாங்கள் போன உடனே அவன் கத்தினா அப்படின்னாரு. அந்த யமதூதர்கள்லாம் நாங்கள் போனோன்னு அவன் கத்தினா சுவாமி, அதனால நாங்கள் கொண்டு வரல அப்படின்னா. என்னடா இது, ஒரு யமதூதன்கிறவன் இதுக்கெல்லாமா பயப்படுறது, அவனும் கத்துவான், அவ கூட இருக்க எல்லாரும் கத்துவா போன இடத்துல, இதெல்லாம் கண்டு ஒரு யமதூதன் வந்து பயப்படுவானா அப்படின்னா. இல்லை சுவாமி, அவன் வித்தியாசமா கத்தினா அப்படின்னா. அப்படின்னா வித்தியாசமா கத்தினா அப்படின்னா, நாராயணா அப்படின்னு கத்தினா அப்படின்னா. உடனே யமதர்மராஜா தான் உட்கார்ந்துருந்த சிம்மாசனத்திலிருந்து எழுந்துட்டாராம். என்ன சொன்னாப்பா அப்படின்னாரு. நாராயணா அப்படின்னு சொன்னார்னா. மேலும் அதுவும் இல்லாமல் யமபாசம் அருந்து போயிடுத்த சுவாமி, இது ஒரு தனி தர்மமா, இதை பத்தி உங்களிடத்திலே கேட்டுக்க சொல்லிட்டு அவ கிளம்பி போயிட்டா, பார்க்கறதுக்கு பெருமாள் மாதிரியே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. நீங்க இதை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா. வேத பிரணிஹிதோ தர்மஹாஹி அதர்மஹா துத்விபர்யா, தர்மம்னாலே என்னது, வேதத்தால விதிக்கப்பட்டது தர்மம், வேத பிரணிகிதோ தர்மஹா. பின் அதர்மம்ங்கிறது என்னதுன்னா, அந்த தர்மத்துக்கு மாறா என்ன இருக்கோ அது ஃபுல்லாவே அதர்மம். அதர்மஹா தத்விபர்யா வேதோ நாராயண சாக்ஷாத் ஸ்வயம் பூரிதி சுஷ்ரும. மேலும் இந்த அந்தந்த மக்கள் பண்ணக்கூடிய பாப புண்ணிய கர்மாக்களுக்கு கர்மா தியரின்னு சொல்லுவா. இந்த கர்மா தியரி அப்படிங்கிறது, அவ மனுஷன் என்ன பண்ணுறான்னா, ஒருத்தன் தப்பு பண்ணுறான், தப்பு பண்ணிட்டு நான் கடவுள் இடத்துல வந்து இத்தனை பரிகாரம் பண்ணுறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் உண்டு. நான் பண்ணினேன், பரிகாரம் பண்ணினேன், கடவுளையும் போய் பார்த்தேன், ஆனால் எனக்கு எதுவும் சரியாகலை அப்படின்னு. நல்லா புரிஞ்சுக்கணும், நாம் தவறு ஒன்று பண்ணிட்டு நம்ம போய் பகவான் இடத்துல போய் நம்ம வந்து க்ஷமாபணமோ இல்லை ஒரு பரிகாரமோ பண்ணினோமே ஆனால் அந்த தவறுக்கு உண்டான தண்டனைங்கிறது கிடைக்காமலாம் போகாது, 100% கிடைச்சே தான் தீரும். அதனுடைய பலம், நம்ம பின்னையும் கடவுள் இடத்துல போகிறோம் அப்படின்னா, பகவான் இடத்துல போய் நம்ம மனமுருகி தாம் பண்ணின தவறை நினச்சி ஒரு பக்தன் வந்து மனமுருகி அழுது பிரார்த்தனை பண்ணினானா, பகவானுடைய கருணையினால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையானது கொஞ்சம் குறையுமே தவிர்த்து, பர்சன்டேஜ் குறையுமே தவிர்த்து, அந்த தண்டனைங்கிறது அப்படியே நம்மளை விட்டு அப்படியே போகாது. அப்படி ஒரு வேலை பண்ணானா பகவான் அப்படி பண்ண மாட்டான் முத காலம். அப்படி ஒரு வேலை ஆயிடுத்து வச்சுக்கோங்க, பரிகாரம் பண்ணி தான் பண்ணின தப்புக்கு தண்டனை கிடைக்காம போயிடுச்சுன்னா லோகத்துல எல்லாரும் தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. தண்டனைன்னு ஒண்ணு இருக்கிறதுனால தான் எல்லாருமே வந்து தப்பு செய்யவே பயப்படுறது. பரிகாரம்னு வந்துருச்சுன்னா அதுக்கு தான் ஆல்டர்னேட்டிவ் இருக்கே, இதை பண்ணிக்கலாம், இப்போதைக்கு தப்பா பண்ணிக்கலாம், ஆல்டர்னேட் தான் கடவுள் தான் இருக்காரு, கோவில் இருக்காரு, நம்ம போய் அதை என்ன வேணா தப்பு பண்ணிக்கலாம், அவரை போய் பார்த்து அவர் இடத்துல கொஞ்சம் உட்காந்தோன்னா அவர் நம்மளுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துருவார் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அப்படி கிடையாது. நம்ம பண்ணக்கூடிய நம்ம பண்ணக்கூடிய பாபத்தினுடைய அந்த பலன் தண்டனைங்கிறது குறையும், அவ்வளோதான். பட் நம்மளுக்கு பண்ணது கிடைக்கதான் செய்யும். உன்னால இன்னொருத்தன் கஷ்டப்பட்டுருக்கானே, பின்ன அதுக்கு என்ன பதில்? ஒருத்தனை நீ கஷ்டப்படுத்தியிருக்க, அது ஒரு பாபம், அது சரியா போகணும்னு இப்போ வந்து நீ பிரார்த்தனை பண்ற,
இப்போ அப்படின்னா உன்னால ஒருத்தன் கஷ்டப்பட்டானே, அவனுக்கு என்ன பதில்? அவனுக்கும் பகவான் பதில் சொல்லி ஆகணுமே. அவனும் உன்ன மாதிரி பகவான் இடத்துல வந்து நிற்கிறான், என்னை ஒருத்தன் கஷ்டப்படுத்திட்டானு, பின்ன அவனுக்கு பகவான் என்ன பதில் சொல்வார்? இப்போ இந்த இடத்துல எது தர்மம்ங்கிறத பார்த்து பாபத்துக்கு தண்டனை அப்படிங்கிறது கொடுத்து தான் ஆகணும். பேர்பட்ட இந்த பாபத்துக்கு யாரு சாட்சி அப்படிங்கிற அடுத்த கேள்வி. நம்ம பாபம்லாம் பண்றோம், இந்த பாபத்துக்கு யாரு சாட்சி? நான் தனியா நாலுக்கு 4 ரூம்குள்ள தான் தனியா பாபம் பண்றேன், யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட முடியாது. எங்கிருந்து வேணா தப்பிச்சிடலாம். போலீஸ் இந்த மாதிரி இன்னைக்கு என்னென்ன இருக்கோ எல்லா இடத்துலேருந்து வேணா தப்பிச்சிடலாம், ஒரு கால் தப்பிக்கலான் இருந்தா. ஆனா நான் பண்ணின பாபத்துக்கு சில பேர் சாட்சி. எப்பேற்பட்ட ரகசியகிருதானாம் பிரகாசகிருதானாம் ரகசியகிருதானாம். நீ பிரகாசமா எல்லாரும் ஊரறிய தெரிஞ்ச பண்ண பாபமா இருந்தாலும் அவளுக்கு தெரியும். இல்லைன்னா 4 நாள் ரூமுக்குள்ள தனியா ஒரு தான் பாபம் பண்ணினேன் அப்படின்னாலும் அதுவும் தெரியும். யாரெல்லாம் சாட்சினா? சூர்யா அக்னி கம் மருத்காவஹா சோமஹா சந்தியா அஹனி திஷா கம் குஹ்காலஹா இது தர்ம இது கேதே தைஹ்யஸ்ய சாட்சினஹ. சூரியன், சவித்ருமண்டல மத்தியவர்த்தியா இருக்கக்கூடிய நாராயண் சூரிய பகவான் வந்து நாம் பண்ற பாபத்துக்கும் சரி புண்ணியத்துக்கும் சரி அவர் முதல் சாட்சி. அடுத்ததாக அக்னி தேவன் சாட்சி. கம் ஆகாசம், மருத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவதை, காவா பசுமாள், சோமஹா சோமன் சொல்லக்கூடிய தேவதை, சந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தியா காலம், 5:30 மணிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இந்த சந்தியா காலம், 1.5 மணி நேரம் இருக்கக்கூடிய இந்த சந்தியா காலம்னு பேர். ஒரு 5-5:15 அப்புறம் ஒரு 6-6:45 வரையும் இருக்கக்கூடிய அந்த காலத்துக்கு டயத்துக்கு சந்தியா காலம் அப்படின்னு பேர். அந்த காலத்துல பகவத் சம்பந்தமான காரியம் மட்டும்தான் பண்ணணும், மற்ற எந்த காரியத்தையும் பண்ணக்கூடாது. அந்த சந்தியாங்கிற காலம் வந்து நம்ம பண்ற பாபத்துக்கும் சரி புண்ணியத்துக்கும் சரி சாட்சி. அகனி டே, நம்ம இருக்கக்கூடிய நாளுக்கு ஒரு தேவதை உண்டு, திக்குக்கு ஒரு தேவதை உண்டு. கம்கு காலா இது தர்ம இது கேட்டே தைஹ்ய சாட்சினா. இப்படியாக மேல் சொன்ன இந்த எல்லாருமே வந்து நம்ம பண்ணக்கூடிய பாவங்களுக்கும் சரி புண்ணியங்களுக்கும் சரி இவா தான் சாட்சி, விட்னஸ். இவாளை மீறி நம்மளால எதுவும் பண்ணிட முடியாது. அப்போ வேதத்துல ஒருத்தன் சொன்னா அப்படின்னா, ஒருத்தன் தவறு பண்ணினா அவனை தண்டிக்கணுங்கிறது சரியான விஷயம். ஆனா இந்த ஜீவனம் என்ன அப்படின்னா, பாவம் பண்ணினா ஆனா வந்து பாவம் பண்ணிட்டு நரக்கத்தை அனுபவிக்காம இதுக்கு போயிட்டானே, பரமபதத்துக்கு போயிட்டான், பாஷம் அருந்து போயிடுது அப்படின்னாரு. அதுதான் இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல வரார். பகவன் நாம மகிமை அப்படிங்கிறத சொல்ற. பாகவத தர்மம் அப்படின்னு இவ்வளோ நேரம் சொல்லிட்டு வந்த தர்மம் ரூல்ஸ்லாம் வந்து ஒரு ஜெனரல் ரூல். இப்ப சொல்லக்கூடிய ரூல் என்ன அப்படின்னா ஸ்பெஷல். பகவன் நாமத்தினுடைய மகாத்மியம். பகவன் நாமம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. பகவன் நாமம்னா பகவானுடைய திருநாமங்கள். நமஸ்ரீயாயவோ, நாராயணவோ, ராமகிருஷ்ண ஹரியோ, ஹரே ராம் ஹரே கிருஷ்ணோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாமம் பகவானுடைய நாமம். அந்த நாமத்தை எவன் ஒருவன் சொல்லிட்டானோ அவனுக்கு சமஸ்த விதமான பாவங்களும் போயிடுறது அப்படின்னு நம்மளுடைய பாகவதம் சொல்றது. சாங்கேத்யம் பாரிஹாஸ்யம் வா ஸ்தோபம் ஹேளனமேவ வா வைகுண்டநாம கிரஹணம் அசேஷ அகஹரம் விதுஹு. ஒரு பகவன் நாமத்தை, பகவானுடைய திருநாமத்தை ஒருத்தன் சாங்கேத்தியமா தெரியாம சொல்லிட்டான், தெரியாம இன்னைக்கு ஏதோ ராம அப்படின்னு சொல்லிட்டான் வச்சுக்கோங்க. தெரிஞ்சு சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. பகவான் நாமத்துக்கு அது இன்னும் எக்ஸ்ட்ரா அடுத்தது. இப்போ வேதத்தில் சொன்ன சில தியானம், இந்த மாதிரி ஜபம், இது போன்ற கர்மாக்கள்லாம் நம்ம பண்ணும்பொழுது பகவத் ஸ்மரண, பகவானோட நினைவு இருந்துட்டே அதை சொன்னா தான் அதுக்கு பலன். நான் வாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கு, நான் மனசு எங்கேயோ வச்சுன்னு நினச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பலன் கிடையாது. ஆனால் பகவன் நாமத்துக்கு என்ன அப்படின்னா சாங்கேத்தியம். தெரியாமல் சொல்லிட்டேன், ஏதோ நான் பேர் இப்பெல்லாம் நிறைய பேர் வச்சிருக்கா, ஜானகி ராமன் அப்படின்னு அவர் பேரை தான் நான் கூப்பிட்டேன். பகவான் ஞாபகமே எனக்கு வரல. என் ஃப்ரெண்டை நான் கூப்பிட்டேன், என் அண்ணாவை கூப்பிட்டேன், என் ஆத்து மாமாவை ஜானகி ராமன் நான் கூப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஒரு சங்கேதமாக கூப்பிட்டா கூட பகவான் வந்து கணக்கெடுத்துட்டுவானா, ஓஹோ இந்த பக்தன் வந்து ஒரு தடவை ராமன் அப்படிங்கிற பேர் சொல்லியிருந்தான், என் திருநாமத்தை உச்சரிச்சிருக்கான்னு பகவான் கணக்கெடுத்துருவார். பாரிஹாஸ்யம் வா, அடுத்து பரிஹாசம். சில பேருக்கு கோவிந்தா போது பாரு, கோவிந்தா கோவிந்தா அப்படின்பா. சில பேர் நம்மளுக்கு தான் பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு கோவம் வருமே தவிர்த்து பகவான் பகவான் கோவமே வராதான், சந்தோஷப்படுவாராம் பகவான். இப்படியாச்சும் என் நாமத்தை சொன்னேடா நீ அப்படின்னு.
கிண்டல் பண்ணுறதுக்காக சொல்லியாது பகவான் நாமத்தை சொன்னானோன்னு பகவான் அதை நினச்சி சொல்லுவார். ஸ்தோபம் ஹேரணமேவா வைகுண்ட நாம கிரகணம் அசேஷாகஹரம் விதுஹு அப்படின்னார். தெரிஞ்சோ ஞானாது அதுவா அஜ்ஞானாது உத்தம ஸ்லோக நாமயது அப்படின்னு. சங்கீர்த்திதமகம் சஹா தஹேதேதோ யதா அனலஹா. தெரிஞ்சோ தெரியாமலையோ எரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய அக்னியில் ஒரு பொருள் விழுந்துட்டு வச்சுக்கோங்க, அது பஸ்மமாகி தான் ஆகணும், பஸ்மமாகி தான் ஆகணும். அது மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம பகவன் நாமத்தை சொல்லிட்டோம் அப்படின்னா பகவான் வந்து அதை கணக்கில் எடுத்துருவார். மேலும் யுக தர்மம்னு சொல்லக்கூடிய இந்த யுகத்துக்கு ஒவ்வொரு யுகத்தில் ஒவ்வொரு தர்மம்னு நம்மளுடைய பெரியவர்கள் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கு. தியாயன் கிருதே யஜன்யஜ்ஞீஹி திரேதாயாம் துவாபரே அர்ச்சயன்னு யதாப்னோதி ததாப்னோதி கலவு சங்கீர்த்திய கேசவம் அப்படின்னு. நம்மளுடைய சனாதன தர்மம் இந்து தர்மத்தில் 4 யுகங்கள் உண்டு. கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நம்ம ப்ரெசண்டில் இருக்கிறது வந்து கலியுகம். 3 யுகங்கள் முடிஞ்சிருக்கு. ஒவ்வொரு யுகத்தில் பகவானை நம்ம எப்படி ஆசிரியக்கணும், எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு பெரியவர்கள் சொல்லி கொடுத்துருக்கா. அதில் முதல்ல இருக்கக்கூடிய கிருத்தயுகத்தில் பகவானை எப்படி நம்ம எப்படி நம்ம வழிபடணும் அப்படின்னா தியாயன் கிருதே யஜன் யஜ்ஞி, பகவானை நல்லா தியானம் பண்ணணும். தியானம் பண்ணியே அந்த காலத்தில் கிருத்தயுகத்தில் பகவான் அடைஞ்சார்கள். 2வது யுகம் தியாயன் கிருதே யஜனை திரேதாயாம் துவாபரே, யஜ்ஞங்கள் செஞ்சு பகவான் அடைந்த யுகம் அப்படின்னா அது திரேதாயுகம். யஜ்ஞங்களை மட்டுமே செஞ்சு பகவான் அடைஞ்ச ஒரு யுகம் திரேதாயுகம். அடுத்ததாக 3வது துவாபர யுகம். துவாபர யுகத்தை நான் திரேதாயாம் துவாபர அர்ச்சனை. திரேதாயுகத்தில் அர்ச்சனம், பகவானை அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணியே அடைஞ்ச யுகம் அப்படின்னா அது திரேதாயுகம். துவாபர யுகம். அதுபோல் இப்போ இருக்கக்கூடிய நம்ம ப்ரெசன்ட் முடிஞ்ச யுகத்தில் பகவானை வழிபடணுங்கிறதெல்லாம் சொன்னதை அதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. நம்ம அந்த யுகத்துக்கு போக போகிறதுல நம்ம இருக்க ப்ரெசன்ட் யுகம்னா கலியுகம் தான். இப்போ என்ன சொல்லியிருக்காரு அதை முதல்ல சொல்லணும். யதாப்னோதி ததாப்னோதி கலவு சங்கீர்த்திய கேசவம் அப்படின்னு. கலியுகத்தில் என்னன்னா மேலே சொன்ன மாதிரி மற்ற எதுவும் சிரமப்படாதரா அப்படின்னு. நீ தியானம் பண்ணுறேன், யஜ்ஞம் பண்ணுறேன், அர்ச்சனை பண்ணுறேன்னு சிரமலாம் பட்டுக்காத. அழகா பகவான் நாம சொல்ல ஹரே ராம் 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படின்னு அழகா பகவன் நாமத்தை உட்கார்ந்த இடத்துல இருந்து சொல்லிட்டே போ. மேலும் என்னன்னா மேலே சொன்ன எந்த விஷயத்தையும் உன்னால பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் நல்லா தெரிஞ்சுக்கோ. மேலே தியானம் அப்படின்னா நம்ம ஏதோ கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு ஏதோ நினைக்கிறதுக்கு பேர் தியானம் கிடையாது. மனசை ஒரு தாரையாக நிறுத்தி பகவத் ஸ்வரூபத்தை அப்படியே நிறுத்தி எந்த ஒரு க்ஷணம் எந்த ஒரு எண்ணமும் வரக்கூடாது. இப்போ கூட ரிசர்ச்சில் சொல்கிறா 1 மணி நேரத்துக்கு மனிதனுக்கு இத்தனை 1000 இத்தனை லட்சம் எண்ணங்கள் உதிக்கிறது அப்படின்னு ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறா. அப்போது தியானம்னு நம்ம உட்காந்தோம் அப்படின்னா கண்ணை மூடிட்டு சரி நம்ம இன்னைக்கு தியானம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம உட்காந்தோம் வச்சுக்கோங்க, உடனே நம்ம வீட்டு ஞாபகம் வரும், ஏதோ ஒரு ஞாபகம் வரும், ஏதாவது ஒரு ஞாபகம், வீட்டு ஞாபகம் வரும், நேற்று சாப்பிட்ட ஞாபகம் வரும், போன மாதம் நம்ம என்ன பண்ணோங்கிறது ஞாபகம் வரும், இல்லை நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோங்கிற ஞாபகம் வரும். ப்ரெசண்ட்லேயே மைண்ட் இருக்காது, ஒன்று பாஸ்ட்டுக்கு போயிடும் இல்லை ஃப்யூச்சருக்கு போயிடும். அப்போது தியானம்ங்கிறது ஒரு தாரையாக இருக்கணும், அது நம்மளால் முடியாது. தியானத்துக்கு முதல்ல அடிப்படையே என்ன அப்படின்னா மனசு ரொம்ப சுத்தமாக இருக்கணும், காமக்ரோதாதிகள்லாம் இல்லாமல் சத்வகுணங்கள் நிரம்பி இருக்கணும் மனசுக்கு. அப்படி இருந்தால் தான் தியானமே முதல்ல கை கூடும். அப்போ இந்த யுகத்தில் தியானம் பண்ண முடியுமான்னு கேட்டால் வாய்ப்பு கிடையாது, யாராலையும் பண்ண முடியும். அடுத்து யஜ்ஞம். 2வது யுகத்தில் யஜ்ஞம் பண்ணினான். சரி யஜ்ஞத்தையாவது இப்போ பண்ணலான்னா யஜ்ஞமும் வாய்ப்பு கிடையாது. யஜ்ஞத்தில் வேள்விக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடியது என்ன அப்படின்னா நெய் தான். யாகத்துக்கு புஷ்பம் மற்ற எத்தனையோ விதமான சாதனைகள் இருந்தாலும் சாமான்கள் தேவைப்பட்டாலும் முக்கியமாக தேவைப்படக்கூடியது என்ன அப்படின்னா நெய் தான். அந்த நெய்யானது இப்போ சுத்தமாக கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது. எல்லாத்துலையும் இப்போ கலப்படம் அப்படிங்கிறதா ஆயிடுது இல்லையா. அதுவும் தனியாக நான் ஸ்பெஷல்னா யஜ்ஞத்துக்கா அப்போ இந்த டின் நெய் எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிறா இப்போலாம். சரி நெய்லையாவது நம்ம சாப்பிட்ற நெய்யை ஜிஆர்பி உதயகிருஷ்ணா இந்த மாதிரி வரிசையாக என்ன நெய் இருக்கோ அதே நெய்யை வாங்கிட்டு போகலாமே, அது கிடையாது. யஜ்ஞத்துக்குன்னு தனியாக ஒரு ஸ்பெஷல், அந்த ஒரு நெய் தான் வந்து இப்போ யஜ்ஞத்துக்கெலாம் விடுறான். அந்த மாதிரி விட்டால் பலன்கிறது எப்படி கிடைக்கும்? நீ என்ன மாதிரி கொடுக்குறியோ அதுக்கேற்ற மாதிரி தான் உனக்கு பலன் கிடைக்கும்.
சமையல் சாப்பாட்டில் நம்ம எந்த அளவுக்கு காரம் உப்பு காரம் சேர்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் சமையலோட டேஸ்ட் இருக்கும். நான் உப்பு போட மாட்டேன், ஆனால் உப்பு மட்டும் எனக்கு கிடைக்கணும்னா எப்படி கிடைக்கும்? கிடைக்காது இல்லையா? அது மாதிரி வேள்வியில் கொடுக்கக்கூடியதுக்கு நம்ம வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு குவாலிட்டியாக கொடுக்கணும். அதுவும் இப்போ பண்ண முடியாது. சரி, அடுத்து 3வது யுகத்தை என்ன சொன்னோம்? அர்ச்சனை சொன்னோம். அர்ச்சனைக்கு தேவைப்படக்கூடியது என்னது? பூ தானே அர்ச்சனைக்கு தேவைப்படும். பூ, துளசி. அது இப்போ சுத்தமாக கிடைக்குதுன்னா அதுவும் கிடைக்காது. மந்திர சாஸ்திரத்தை சொல்லும் பொழுது சுவாமிக்கு பூஜை பண்ணக்கூடிய பூவை எப்படி நம்ம எடுக்கணும் அப்படின்னா, தானே தோட்டம் வச்சு தானே ஸ்நானம் பண்ணி மடியோடு இருக்கும்பொழுது தான் அந்த பூவை பறித்து, அதுவும் இந்தந்த சமயத்தில் இந்தந்த நாட்களில் இந்தந்த நேரத்தில் பறிக்கணும்னு பூ உண்டு. கண்ட திதியில் பறிக்கக்கூடாது, கண்ட நேரத்தில் பறிக்கக்கூடாது, இப்படிலாம் நியமங்கள் உண்டு. அப்படியே அந்த புஷ்பத்தை பறித்து பகவான் இடத்துல நம்ம போய் போட்டோம் அப்படின்னா பகவான் அதை ஏற்றுப்பார். அப்படி தான் போடணும். இப்போ இதெல்லாம் போடுறோமே பகவான் ஏற்றுக்க மாட்டாரா அப்படின்னு கேட்டான்னா நிச்சயமாக ஏற்றுப்பார். பகவான் நம்மளுடைய பக்திக்காக எல்லாத்தையும் ஏற்றுப்பார். இதை வந்து கரெக்டாக அப்படின்னு கேட்டான்னா நம்ம தான் அதுக்கு மார்க் போட்டுக்கணும். நான் கரெக்டாக பண்ணினேனா அப்படின்னு கேட்டோன்னா நம்ம தான் அவளுக்கு தெரியும் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம்னு மார்க் நம்ம தான் போட்டுக்கணும். பகவான் இடத்துல இல்லை. பகவான் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறார். நம்ம கொண்டு வர பூவை ஏற்றுக்கிறார், எல்லாத்தையும் ஜலத்தை ஏற்றுக்கிறார், பாலை ஏற்றுக்கிறார். இதெல்லாம் எதன் பேரில் அப்படின்னா நம் பகவானுக்கு மேலே வச்சுருக்கக்கூடிய பக்தியினால பகவான் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறார். பகவான் ஏற்றுக்கிறார் அப்படிங்கிற காரணத்துக்காக நம்ம வந்து அப்படி பண்ணலாமோ? அது பண்ணக்கூடாது. அதுதான் இந்த விஷயம். அப்போது அர்ச்சனைங்கிறது இந்த யுகத்தில் வந்து பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஒரு கடினமான விஷயமா போயிடுச்சு. அடுத்ததாக 4வது யுகம். 3 யுகத்தில் பண்ண முடியாதுன்னு வந்துடுது இப்போ ரிசல்ட்டு. இப்போ கடைசி யுகம். இதுலேயே அந்த மாதிரி எப்படின்னா ரூல்ஸ் வச்சாலே ஏதோ நம்மளால் பண்ண முடியாதுன்னு ஆகிடும். அதனால இந்த யுகத்தில் என்ன பண்ணணும்னா ரூல்ஸே இல்லாத ஒரு சாதனை. மேலே சொன்ன யஜ்ஞத்தில் நெய் நல்லா இருக்கணும்னு சொன்னேன். பூஜையில் புஷ்பம் நல்லா இருக்கும், பூவை எப்படி படிக்கணும் அப்படின்னு சொன்னேன். தியானத்துக்கு மனசுத்தி இருக்கணும்னு சொன்னேன். இந்த மாதிரி ரூல் இருந்தால் தானே நம்மளால் பண்ண முடியாதுங்கிற கேள்வியே வரும். ரூலே கிடையாது பூ அப்படின்னு. கடைசி யுகமான இந்த கலியுகத்தில் சாமானிய சாதாரண நிரபேட்சத்வாத், எந்த ஒரு சாமானிய தர்மமும் பகவான் நாமம் சொல்கிறது கிடையாது. இன்னார் தான் சொல்லணுங்கிறது கிடையாது. யார் வேணால் சொல்லலாம், எப்போ வேணால் சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். பகவன் நாமத்தினுடையது அதுதான். பகவன் நாமத்துக்குன்னு உண்டான தனி பெருமை, திருநாமத்து உண்டான தனி பெருமைங்கிறது அதுதான். மேலும் இதுக்கு அப்படியே உள்டா மற்ற யுகங்களில் சொன்ன தர்மங்களை கலியுகத்தில் பண்ண முடியாது. ஆனால் கலியுகத்தில் சொல்லப்பட்ட பகவன் நாம தர்மத்தை மற்ற யுகங்களில் பண்ணலாம். பண்டரிபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திவ்ய கஷேத்திரம் இருக்கு. அங்கே ஞானேஸ்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகாராஜ், ஒரு பக்தர். அவர் வந்து வார்க்கரி சம்பிரதாயம் அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயம், அவளுடைய ஒரு சம்பிரதாயம். அது அந்த சம்பிரதாயத்தில் சொன்னா பகவன் நாமங்கிறது இப்போ நான் சொன்னேன் கலியுகத்தில் மட்டும்தான் பகவன் நாமம் அப்படிங்கிறது. ஆனால் பகவன் நாமங்கிறது கலியுகத்தில் மட்டும் கிடையாது, மற்ற யுகத்திலையும் இருந்திருக்கு, உண்டு அப்படிங்கிறத சொல்கிறாவா. ஏன் அப்படின்னா பிரஹ்லாதன் அப்படிங்கிற பக்தன் பகவன் நாமத்தை சொல்லிதானே பகவானை போய் அடைஞ்சான். பிரஹ்லாதனுடைய பக்த பிரஹ்லாதன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. நிருசிம்மரா பகவான் வந்து அந்த குழந்தைய சம்ரக்ஷணம் பண்ணினார். அந்த பிரஹ்லாதனுடைய யுகம் கிருதயுகம். அடுத்து ராமாவதாரம், திரேதாயுகம். திரேதாயுகத்தில் என்னன்னா விபீஷணன், ஹனுமான், அகல்யா, சீதா போன்ற பக்தர்கள்லாம் பகவன் நாமத்தை சொல்லி தான் பிரபாவத்தை அடைஞ்ச. சீதையை வந்து ராவணன் அபகரிச்சுட்டு போயிட்டான். அப்படி இருக்கிறச்ச எல்லா திக்குக்கும் 4 திக்குக்கும் வந்து இந்தந்த படைகளை அனுப்பிச்சார் சுக்ரீவனுடைய தலைமையில். அதில் தெற்கு திசையை நோக்கி வந்தா ஹனுமானுடைய பிரபிருதிகள். கடல் வரையும் வந்தாச்சு, தென்னிலங்கை கடல் வரையும் வந்தாச்சு. இதுக்கப்புறம் யார் போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒவ்வொருத்தவா சொல்கிறா, நான் 50 யோஜனை தாண்டுவேன், 100 யோஜனை தாண்டுவேன். நான் ஒருத்தர் சொல்கிறேன், நான் அந்த சைடு கூட போயிடுவேன், லங்கைக்கே போயிடுவேன், ஆனால் திருப்பி தான் வரமாட்டேன் அப்படின்னு. இப்படி இருக்கிறச்ச ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இக்கரையிலேருந்து அக்கரைக்கு போய் சீதையை வந்து கொண்டு வந்து சேர்த்தார். யார் அப்படின்னா ஹனுமான், ஆஞ்சநேயர். எப்படி போனார் அப்படின்னா என் அனவரத்தமும் எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம் அப்படின்னார். எங்கெங்கெல்லாம் பகவன் நாமம் இருக்கோ அங்கெல்லாம் ஓடி வந்துருவாராம் ஆஞ்சநேயர்.
அனவரத்தமும் ராம 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 ராமன் சொல்லக்கூடிய தாரக மந்திரத்தை ஜபிச்சுட்டே இருப்பாராம். அந்த ராமநாமத்தினுடைய ஒரு மகிமையினால தான் சீதையை போய் அவர் பார்த்த கடலை போய் தாண்டினார். அடுத்ததாக சீதைக்கு என்னன்னா, சீத்தை நினைச்சா ஒரு க்ஷணத்துல பஸ்வம் பண்ணி ராவண பஸ்வம் பண்ணிட்டு ராமர் இடத்துல போக முடியும். அதன் பின்னோர் ஆஞ்சநேயரும் வந்து சீத்தை இடத்துல கேட்கிறா, அம்மா நான் அவங்களை கூட்டிட்டு போயிடுறேன், ராமர் இடத்துல சேர்த்து விடுறேன் அப்படிங்கிற. சீதை அப்பயும் வரமாட்டேன்னுட்டான். ராமர் வந்து கூட்டிக்கணும் அப்படிங்கிற எண்ணம். அப்படி இருக்கிறச்ச ஹனுமார் போய் ராமர் கொடுத்த மோதிரத்தை கொண்டு போய் கொடுக்குறார், அங்குலியத்தை கொண்டு போய் கொடுக்குறார். அந்த அங்குலியத்தில் என்னன்னா, ராமன் ஆமாங்கிதம் சேதம் பஷ்யதேவி அங்குலியகம் அப்படின்னார் ராமாயணத்துல. அந்த மோதிரத்துல ராமநாமம் எழுதியிருக்குமா. அந்த ராமநாமம் எழுதின மோதிரத்தை வாங்கின உடனே சீதாதேவிக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, பர்த்தாரமிவ சம்பிராப்தா ஜானகி முதிதாபவது அப்படின்னா, கணவனான ராமனைய அடைஞ்சது போல சீதைக்கு வந்து தோண்டித்தான். ஏன்னா ராமநாமத்தினுடைய மகிமை. இந்த ராமநாமம் எழுதின மோதிரத்தை தான் வாங்கினா சீதா. ஆனா ராமரே கிடைச்ச ஒரு சந்தோஷம் கிடைச்சதுன்னா ராமநாமத்தினுடைய மகிமை. பின்னாடி கூட ராமர் மெதுவா பாலங்கள்லாம் கட்டி மெதுவாக தான் ராமர் வரார். ஆனால் ராமநாமம் போதேந்திரால் அப்படின்னு ஒரு பெரியவர் இருந்தார். அவர் ராமநாமத்துக்கு சித்தாந்தம் இருந்தார். சதா சர்வேட்டதம் ஜந்தோஹோ சர்வாரிஷ்ட நிவாரகம் ஸ்ரீ ராமநாமம் ஜெயது ஸ்ரேயோ ஹேது சிகாமணி அப்படின்னார். ராமருக்கு முன்னாடி ராமநாமம் ஜெயிச்சிடுச்சு அப்படின்னார். எப்படி? சீதைய ராமர் இப்ப சொன்ன மாதிரி சீதைய ராமர் வந்து பாலங்கட்டி மெதுவாக தான் கூப்பிட்டுக்கிறார். சில காலங்களுக்கு அப்புறம் தான் போய் சீதையை கூப்பிட்டுக்கிறார். ஆனா சீதையினுடைய மனசுல இருந்த சோகத்தை ராமநாமம் எழுதிய அந்த மோதிரமானது சரியா சோகத்தை போகிடுச்சு. அப்போ சீதையினுடைய சோகத்தை போக்கினது பின்னாடி வந்து ராமர் என்னதான் இருந்து கூப்பிட்டுண்டாலும் சீதையினுடைய சோகத்தை போகினது என்ன, ராமநாமம் தான் சோகத்தை போகும். அப்படிப்பட்ட பகவன் நாமம். இந்த இடத்துல ராமன் அப்படிங்கிற பெயரை எடுத்துட்டோம். பொதுவாக பகவன் நாமம். அடுத்ததா என்னன்னா, திரௌபதி மகாபாரதத்தில் பார்க்கும் பொழுது மலமலையான கணவர்கள் 5 பேர். அவளுக்கு என்ன அப்படின்னா, தன் கணவர்களுக்கு முன்னாடி சூதாட்டத்தில் இழந்துட்டான் மனைவிய. வஸ்திரத்தை பிடிச்சி இழுக்கிறான் துஷாசனன். இருக்கிறச்ச எந்த பீமனோட கதை கீழே எவனும் முன்னாடி நிற்க முடியாது. அர்ஜுனுடைய அந்த வில்லுக்கு முன்னாடி யாருமே இருக்க முடியாது. ஜெயம்தான். அப்பேற்பட்ட பஞ்சபாண்டவர்கள் இருந்தும் அந்த இடத்துல திரௌபதிக்கு நடந்த ஒரு செயலை யாராலையும் தடுக்க முடியாது. அந்த இடத்துல பின்ன திரௌபதி யாரு சம்ரக்ஷணம் பண்ணினது அப்படின்னா, கோவிந்தா அப்படின்னு அவன் கூப்பிட்ட அந்த திரௌபதி கூப்பிட்ட அந்த பகவன் நாமம் தான் அந்த திரௌபதியை வந்து சம்ரக்ஷணம் பண்ணி இல்லையா? பேர்பட்ட பகவன் நாமம். இப்படி திரேதா யுகத்திலையும் சரி துவாபர யுகத்திலையும் சரி மற்ற யுகங்கள்லையும் பகவன் நாமம் இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. இருந்தாலும் கலியுகத்துக்கு விசேஷ தர்மமாக இந்த பகவன் நாமத்தை விதிச்சிருக்கு. சரி, இப்போ எல்லா ரூல் வச்சாச்சு, எந்த ஒரு நியமமும் கிடையாது, எந்த ஒரு ரூலும் கிடையாது. பகவன் நாமத்தை ஈஸியாக சொல்லிடலாமா கேட்டானா அங்கே தான் பெரிய ட்விஸ்டே. பாபாத்மனாம் தந்தபுட்டம் கவாட்டம் அப்படின்னு விட்டேன். இப்போ எல்லாம் தெரிஞ்சுடுத்து. உடனே எல்லாராலையும் இப்போ சொல்லிட முடியுமான்னு கேட்டால் அதுதான் வராதான். என்னமோ ஒரு ஷை, பக்கத்தில் இருக்கவா பார்த்துடுவா என்ன ஆகிடுமோ, அவா பார்த்துட்டா என்ன ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு ஷை தான் வருமே தவிர்த்து இறஞ்சு பகவன் நாமத்தை சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் டக்குன்னு வந்துடாது. வாய் நன்னா இருக்கு. மற்ற ஒரு ஒரு தமிழ் பாட்டு, கோள் சொல்வதென்றால் நாக்கு துள்ளுமா. யாரை பற்றியாவது வம்பு பேசணும்னு வச்சுக்கோங்க, நல்ல நல்ல மும்பரமாக வருவோமா, நல்ல வேஷ்டி மடிச்சு கட்டின்னு நல்லா பேசுறதுக்கு வரலாம். ஆனால் இதுவே பகவன் நாமம் கோவிந்தா அப்படின்னு சொல்லுன்னு ஒருத்தர் சொன்னா வச்சுக்கோங்க, ஒரு 5 நிமிஷம் சொல்கிற மாதிரி அப்படியே கொஞ்ச நேரத்தில் தூங்க ஆரம்பிச்சு. கோவிந்தா என்று சொன்னால் கொண்டுரக்கம் தள்ளும் அப்படின்னார். பகவன் நாமத்தை சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ஒரு குடுப்பினம் வேணும். இப்போ தெரிஞ்சிருத்து அப்படின்னா எல்லாராலையும் சொல்லிட முடியுமான்னு கேட்டால் அதுவும் சொல்லிட முடியாது. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. பகவான் நாம சொல்லிட முடியுமான்னா சொல்லிட முடியாது. பாப்பா தான் தந்துவிடும். அது சொல்றதுக்கு ஒரு குடுப்பினம் வேணும். பாபம் பண்ணவாருக்கு வாய் திறக்காது, வாய் நல்லா அசையும், நல்லா அசைச்சிக்க முடியும், பேச முடியும். ஹரே ராமா நீ சொல்லுடா, நாராயணா நீ சொல்லு அப்படின்னா சொல்ல முடியாது. ஏதோ சைவரம் அதுக்கு.
ஏதோ ஒரு வெக்கம் எங்கேருந்தோ ஒரு வெக்கம் வரும். மற்ற காரியங்கள் பண்ணும்போது இல்லாத வெக்கம் பகவன் நாம சொல்லும் போது மட்டும் வரும் எங்கேருந்தோ. இப்படியாக பகவன் நாம சொல்றதுக்கும் ஒரு கொடுப்பின தேவைதான். கலேர் தோஷன் இதயராஜன் அஸ்திஹேகோ மகான் குணா இத்தனாதேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்கஹா பரம் விரஜே. முதல் நாள் கதையில சொல்லும் போது சொன்னேன், கலி அப்படிங்கிறவருக்கு கலிக்கு 5 இடத்த கொடுத்தார் அப்படின்னு. ஜூதம், பானம், ஸ்திரியா, சூனா, எத்திர அதர்மஹா சதுர்விதா. இது 4க்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய பணம். இதுல கலியினுடைய ஆவேசம் இருக்குன்னு சொன்னேன். ஆனா இதே கலியுகத்துல ஒரு போற்றக்கூடிய ஒரு குணம் கலி புருஷனுக்கு உண்டான். என்ன அப்படின்னா, பகவன் நாமத்தை நீங்க எவ்வளவுதான் சொல்லுங்க உங்ககிட்ட கலி வராது. பகவன் நாமத்தை நம்ம எவ்வளோ திருநாமத்தை மந்திரங்களை நம்ம ஜபிக்கிறோமோ அவ்வளோ நம்ம கலி நம்ம பக்கத்துல வரமாட்டாராம். சரி, அடுத்த கேள்வி. இதெல்லாம் ஓகே, பகவன் நாமத்தை எதுக்கு சொல்லணும்? அடுத்த கேள்வி, எதுக்கு நான் பகவன் நாம சொல்லணும்? இப்போ நான் சமையல் பண்ணணும் அப்படின்னா எதுக்கு சமையல் பண்றேன் அப்படின்னு கேட்டால் சாப்பிட்றதுக்கு பண்றேன். தண்ணி குடிக்கிறேன், எதுக்கு தண்ணி குடிக்கிற? தாகம் எடுக்கிறது குடிக்கிறேன், தாகம் அடங்குறதுக்கு குடிக்கிறேன். இப்போ அடுத்து பகவன் நாமத்தை சொல்லணும். ஏன் பகவன் நாமத்தை சொல்லணும்? புரந்தரதாசர் அப்படின்னு ஒரு மகான், அவர் சொல்றாரு, நீ எதுக்கு பகவான் நாம சொல்லணும்? நான் சொல்றேன்டா வாடா, நீ உனக்கு அடுத்த ஜென்மத்துல புண்ணியம் கிடைக்கணும், உனக்கு நல்லது கிடைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்து. நீ அடுத்த ஜென்மத்தில் பறக்காம இருக்கணும், அதெல்லாம் அடுத்து. நரஜென்ம பந்தாகே நாளிகை இருவாகே கிருஷ்ணாயன பாரதே அப்படின்னார் அவர். முதல்ல நீ பகவன் நாமம் சொல்றது எதுக்குன்னா உன் கிராட்டிடியூட நீ காமிக்கணும். ஏன் அப்படின்னா, உனக்கு இப்போ ஏற்பட்ட சரீரத்தை கொடுத்து நல்லதாக கொடுத்து நல்ல கண் தெரியும், நல்ல பேச்சு வரும், நம் செயல்களை நம்மளால செஞ்சுக்க முடியும், சொன்னால் நம்மளுக்கு ஒரு விஷயம் புரியுது அப்படின்னா இவ்வளோ இது இருக்கணுமே, இது கிடைக்கணுமே. இது உனக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? உன் கைகள் நல்லா இருக்கா இல்லையா? உனக்கு நீ வாயை திறந்து ஏதாவது நீ மனசில் நினைக்கிற ஒருத்தட்ட கன்வே பண்ணணும், நீ பேசணும்னு நினைக்கிற வச்சுக்கோ. நீ வாயை திறந்தா உன் வாயிலேருந்து சப்தம் வருதே, நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறோ அது சொல்ல முடியுதே. இதுக்கே நீ முதல்ல பகவானுக்கு தேங்க்ஸ் பண்ணணும். பகவானுக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்றதுக்காக நீ சொல்லணும். அதுக்காக சொல்ல அப்படின்னாரு. மேலும் இந்த பகவன் நாமத்தை சொல்றதுனால வேற என்ன விசேஷம்? அடுத்து, நாகம் வசாமி வைகுண்டே ந யோகி ஹிருதயே ரவ உமத் பக்தாக எத்திர காயந்தி தத்ர திஷ்டாமி நாரதா அப்படின்னு. பகவன் நாமத்தை எந்த ஒரு ஜீவன் சொல்றானோ அவனை கண்டா பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும். பாண்டுரங்கனுக்கு எவனொருவன் ராமகிருஷ்ண ஹரி, பாண்டுரங்க ஹரி, ஹரே ராம் 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 ஹரே ஹரே சொல்லிகிட்டே இருக்கானோ அவனை கண்டா பாண்டுரங்கனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும். இதுல என்ன பாண்டுரங்கன் பிடிக்கல என்ன அப்படின்னா, 2 விஷயம். நம்மளை எனக்கு பாண்டுரங்கனை பிடிக்கும் அப்படிங்கிறது ஜென்ரல், பொது, எல்லாருக்கும் தானே பிடிக்கும். எனக்கு சிஎம் தெரியும், எனக்கு பிரைம் மினிஸ்டர் தெரியும், அது எல்லாருக்குமே தெரியும். பிரைம் மினிஸ்டருக்கு என்னைய தெரியணுங்கிறதான விசேஷம் அந்த இடத்துல. அது மாதிரி எனக்கு பகவானை பிடிக்கும் அப்படிங்கிறது பொது, அதுக்குமே ஒரு கொடுப்பினை வேணும் தான், இல்லைன்னு இல்லை. பகவானை பிடிக்காத எத்தனையோ பேர் இருக்கா. நாஸ்திக மதம்னு பகவானை கண்டாலே அவளுக்கு என்னமோ பிடிக்காது, கடவுள் இல்லைன்னே சொல்லுவா அவள். கிருஷ்ணாவதாரம், கிருஷ்ணன் நேர்ல வந்து நிற்கிறான், விஸ்வரூபத்தை காமிக்கிறான் மகாபாரதத்துல. அப்படி இருக்கிறச்ச கூட இந்த மாதிரி மேஜிக்லாம் நானும் பண்ணுவேங்கிறான் துரியோதனன். அப்போ பகவான் தன்னுடைய சக்தியை காமிச்சாலும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு புத்தி வேணும், ஒரு பக்குவம் வேணும் இல்லையா? இப்போ பகவானை வந்து நம்மளுக்கு பிடிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கே ஒரு கொடுப்பினை வேணும். நமக்கு பகவானை பிடிக்கணும். இது அடுத்து இப்படி இப்போ நான் சொன்ன இந்த பகவன் நாமத்தை எவனோ ஒருத்தன் ஜபிக்கிறானோ, ராமகிருஷ்ண ஹரின்னு எவனோ ஒருத்தன் சொல்லிகிட்டே இருக்கானோ அவனை கண்டா பாண்டுரங்கனுக்கு பிடிச்சிடுமா. கிருஷ்ணருக்கு பிடிக்கிறதான விஷயம். அங்கே எனக்கு கிருஷ்ணனை பிடிக்கும் சார், பிடிச்சிக்கோப்பா, ஓகே, ஜென்ரல் வச்சுக்கோ. கிருஷ்ணருக்கு என்ன பிடிக்கும், அதுதானே விசேஷம் அங்கே. அது மாதிரியா இந்த பகவன் நாம சொல்ற இடத்துக்கு பகவான் ஓடி வந்துடுவான். இந்த இடத்துல உட்காந்து எல்லாரும் சேர்ந்து ஹரே ராம் 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படின்னு ஒரு பகவன் நாமத்தை நான் எனக்கு சொன்னேன்னு வச்சுக்கோங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொன்னோன்னு வச்சுக்கோங்க. பகவான் இங்கே வந்து நின்றுடுவானா, இப்போ இந்த இடத்துல வந்து நின்றுடுவான். நின்றுட்டு அடுத்து நாகம் வசாமி வைகுண்டே ஐயோ, நேரில் நாரதர் வந்து பகவான் இடத்துல போனாராம், பகவானை பார்க்க போனாராம். பகவான் நீங்கள் எங்கே தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். ஒவ்வொருத்தவா ஒரு இடம் சொல்கிறாங்க. நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் இருக்கீங்கிறா, ஒருத்தவா பண்டரிபுரத்தில் இருக்கீங்கிறா, ஒருத்தவா தனக்குள்ளே தான் இருக்கீங்கிறா, ஒருத்தர் எல்லா இடத்துலையும் இருக்கேங்கிறா, நீங்கள் எங்கே தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நாரதர் கேட்டார். அதுக்கு பகவானே சொன்ன வாக்கியம் என்ன அப்படின்னா, நாகம் வசாமி வைகுண்டே,
நீங்கள் வைகுண்டத்தில் ஒரு வேலை இருக்கல, எல்லாரும் உங்களை வைகுண்டத்தில் இருக்கார், வைகுண்டத்தில் இருக்க, வைகுண்டத்துலேருந்து தான் வந்தான்னு இப்போ கூட கதை சொன்னேன். வைகுண்டத்தில் பகவான் இருந்து அங்கேருந்து பார்ஷதர்கள் அனுப்பிச்சு வச்சாருன்னு. இப்போ வைகுண்டத்தில் இருக்கிறாங்க கேட்டா, நான் அகம் வசாமி, நான் வைகுண்டத்துல இல்லடாப்பா அப்படின்ட்டு. சரி, அடுத்து அகம் வசாமி வைகுண்டே ந யோகி. எப்பவுமே பஞ்சாக்னி மத்தியில் உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய யோகிகளுடைய ஹிருதயத்தில் இருக்கேலா? அடுத்த கேள்வி. நான் யோகி, யோகிகள் ஹிருதயத்தையும் இல்லை. அடுத்து ரபௌ, சூரிய மண்டல மத்தியவர்த்தியாக நாராயணனாக அங்கே இருக்கேலா? சூரிய பகவான் சூரிய மண்டலத்தில் இருக்கிறான்னு கேட்டா நான் ரவௌ அப்படின்னுட்டார். பின்ன எங்கே தான் இருக்கேன்? மத் பக்தாக எத்திர காயந்தி, எங்க ஒருவன் எந்த பக்தன் என்னுடைய பக்தன் என்னுடைய திருநாமத்தை சொல்றானோ அந்த இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னு. மத் பக்தாக எத்திர காயந்தி தத்திர திஷ்டாமி நாரதா அப்படின்னா. திஷ்டாமி அப்படிங்கிற ஒரு வெர்பு, நிற்கிறேன் அப்படின்னு இந்த வெர்புக்கு அர்த்தம். சான்ஸ்கிரிட் கிராமர் ரீதியாக பார்க்கும்போது திஷ்டாமி அப்படிங்கிற இந்த தாத்துக்கு ஷ்டா கதி நிவிருத்தௌ அப்படின்னு பேர், அப்ரிவேஷன். என்ன இதுக்கு அர்த்தம் அப்படின்னா, ஷ்டா கதி நிவிருத்தம் எடுத்துனா கத்தியை நிவர்த்தி பண்ணும். நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்னா நிற்கிறேன் அவ்வளோதான், ப்ரெசண்ட். நின்றுட்டே இருக்காருன்னு அர்த்தம். நின்றுட்டு போயிட்டார் இல்லை நின்னார் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நிற்கிறார், நிற்கிறேன்னா பகவான் சொல்லியிருப்பார், நிற்பேன்னு சொல்லலை. நிற்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம இந்த ஒரு வார காலம் நான் வந்து கதை சொல்கிறேன், நீங்கள் கேட்குறேன், ஒரு வாரம் முடிஞ்சோன்னா நான் கிளம்பி போயிடுவேன். கதை முடிஞ்சோன்னா அவாவா கிளம்பி போயிடுவோம், வீட்டுக்கு போயிடுவோம். ஆனால் பகவான் மட்டும் என்ன பண்ணுவார்னா, என் பக்தன் இங்கே வந்து என் நாமத்தை சொன்னானே, இங்கே வந்து என் நாமத்தை சொன்னானேங்கிறதுக்காக பகவான் வந்து அந்த இடத்துல நின்றுட்டுருப்பானா. நின்றுட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா, சரி நம்மளாம் பண்ணதுக்கப்புறம் பகவான் எதுக்கு நிற்கணும் அப்படின்னா, திரும்பி இதே மாதிரி இந்த பக்தன் திரும்பி இங்கே வந்து பகவான் நாம சொல்ல வருவானே அப்படிங்கிறதுக்காக பகவான் நிற்பான். அப்போது பகவான் நாமம் சொல்கிற இடத்துல பகவான் வந்து நின்றுடுவான். மேலும் இந்த பகவான் நாமத்தை ஏதோ புராணங்கள் போன்ற விஷயத்தில் தான் சொல்லியிருக்கு அப்படிங்கிறது இல்லை. வேதங்கள், நம்மளுடைய சனாதன தர்மத்துக்கு முதல் நாளே சொன்னேன், நம்மளுடைய சனாதன தர்மத்துக்கு வேதங்கள் தான் ஆதாரம் அப்படின்னு. அந்த வேதம் தொட்டு பகவன் நாமத்தினுடைய பெருமையை பேசிகிட்டே வருது. மகத்தே விஷ்ணு சுமதிம் பஜாமஹே அப்படின்னு வேதம். மந்திரஹீனம் கிரியாஹீனம் பக்திஹீனம் ஜனார்தனா எத் குதந்து மயா தேவ பரிபூர்ணம் ததஸ்தே பிராயஷ்சித்தானி அசேஷானி தபஹா கர்மாத்மகானி யானி தேஷாம் அசேஷானாம் ஸ்ரீகிருஷ்ணானுஸ்மரணம் பரம் அப்படின்னு. மந்திரமோ கிரியையோ பக்தியோ இது எல்லாமே ஒரு கால் யஜ்ஞம் பண்ணும்போது குறைஞ்சு போயிட்டு வச்சுக்கோங்க. யஜ்ஞங்கள்லாம் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். ஏனோ தானன்னு பண்ணக்கூடாது, இஷ்டத்துக்கு நம்ம தோணுனபடிலாம் பண்ணக்கூடாது. யஜ்ஞங்கள் பண்ணணும்னா அப்படி பண்ணினோன்னா என்ன சத்ய கர்த்தா வினஷ்யதி, எவன் ஒருத்தன் பண்ணுவானோ அப்படியே அந்த ஸ்பாட்லேயே அவன் காலி. இதுதான் பலன். எவன் ஒருவன் வேள்வியை சொன்னபடி பண்ணாமல் மாற்றி பண்ணுறானோ அவன் சத்யா கர்த்தா வினஷ்யதி, அவன் உடனே மறிச்சுடுவான் அப்படிங்கிறது தான் இது. அப்போது வேத சைட்லாம் போகணுன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சார் எனக்கும் எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் இல்லை, எனக்கு எதுவுமே எந்த படிப்பும் தெரியாது, எந்த ஞானமும் கிடையாது, சொல் பேச்சும் கேட்க மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன் சார், நான் எந்த ஒரு ரூலும் எனக்கு வந்து எனக்கு எந்த ஒரு ரூலும் கிடையாது. அப்போ எனக்கு ஒரு இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க வச்சுக்கோங்க. வாடா அப்போ எந்த குவாலிஃபிகேஷனும் உனக்கு இல்லையா, அப்போ அதுதான் குவாலிஃபிகேஷன் வா அப்படின்னுட்டு. எதுவுமே உனக்கு இல்லையா, நீங்கள் வா பகவன் நாமத்தை சொல்லு அப்படின்னா. அப்படி இருந்தால் கூட பகவன் நாமம் வந்து உத்தாரணம் பண்ணி எவ்வளவோ கதைகள். இந்த பகவன் நாமத்தை சொல்லி எவ்வளவோ பக்தர்கள் முக்திக்கு போனாங்கிற கதையை விடுங்க. லோகத்தில் இதே பகவன் நாமத்தை சொல்லிட்டு தன் குடும்பத்தை நடத்த முடியாத பக்தர்களுக்கு எவ்வளோ பேருக்கு பகவான் அனுகிரகம் பண்ணியிருக்க. பண்டரிபுரம் அப்படிங்கிற திவ்ய க்ஷேத்திரம், அங்கே இதே மாதிரி இப்போ நம்ம இந்த கோவில் பாண்டுரங்கன் கோவில் தானே, இதே மாதிரி தான் அங்கே ஒரு கோவில். பொதுவாக நம்மளுடைய தட்சிண தேசத்தில் இந்த சைடு தெற்க பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலாக சிவன் கோவில் எல்லாருக்கும் தெரியும், பெருமாள் கோவில் தெரியும், அதை தவிர்த்து அம்பாள் கோவில்லாம் எக்கச்சக்கம் தெரியும், இன்னும் சில தேவதைகளுடைய கோவில் இருக்கும். பட் பாண்டுரங்கனுடைய கோவில் அப்படிங்கிறது இப்போ தான் நிறைய வந்துட்டு இருக்கு. இதனுடைய முதல் இது எங்கே அப்படின்னா மகாராஷ்டிரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் பண்டர்பூர் அப்படின்னு ஒரு ஊர். அந்த ஊரில் தான் இந்த பாண்டுரங்கன் சொல்லக்கூடிய ரகுமாயி சமேதரா பாண்டுரங்கன் வந்து அங்கே எழுந்தருளி இருக்கான். அந்த பாண்டுரங்கன் இருக்கக்கூடிய பக்தர்களை பார்த்தேன் அப்படின்னா எல்லா பக்தர்களுமே பகவன் நாமத்தை சொல்லிட்டு தன்னோட குடும்பத்தை விட்டுட்டு வந்தவாளாக தான் இருப்பான். விட்டுட்டு வந்தவானா எப்படி விட்டு வந்தவானா, குடும்பத்தை கவனிக்காமல் இருக்கிறவான்னு அர்த்தம். நான் பகவன் நாமம் சொல்லிகிட்டே இருக்கேன்,
புருஷன்னா ஒரு வேலைக்கு போகணும், ஏதோ வேணுங்கிற சம்பாதிச்சுட்டு வரணும், அதை வச்சு குடும்பத்தை நடத்தணும் அப்படிங்கிறதான ஒரு நியதி. இந்த பண்டரிபுரத்தில் இந்த பக்தர்கள்லாம் எப்படி இருந்தா அப்படின்னா, வேலைக்கு போக மாட்டா, எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எனி டைம் பகவானை நினச்சிட்டு ராமகிருஷ்ண ஹரி ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி வாசுதேவ ஹரின்னு பகவான் நாமத்தையும் சொல்லிட்டு குடும்பத்தை மாட்டா. குடும்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சாப்பாட்டுக்கு வழி இருக்காது. அந்த குடும்பத்தை பகவான் பாண்டுரங்கன் எப்படி சம்ரக்ஷணம் பண்ணான் அப்படிங்கிறது தான் பக்த விஜயம் அப்படின்னு சொல்லுவான். மகிபதிங்கிற ஒரு மகாராஜா எழுதினார். இது மாதிரி எத்தனை பக்தர்கள் எழுதினாலும் சொல்ற பெரிய புஸ்தகமே எழுதியிருக்க. எத்தனை பக்தர்களுக்கு பாண்டுரங்கன் வந்து குடும்பத்தோட குடும்பமாக இருந்து அந்த குடும்பத்தை சம்ரக்ஷணம் பண்ணினான் அப்படின்னு. எடுத்துட்டு முதல்ல ஒரு பக்தர் துகாராம் அப்படின்னு பேர். அவரை என்ன அனவரத்தமும் பாண்டுரங்கரி பாண்டுரங்கரை பாண்டுரங்கன்னு சொல்லிட்டு அபங்கமா பாட்டி தள்ளுவர். ஒரு சமயம் என்ன ஆகுது அப்படின்னா, குடும்பத்தை நடத்துறதுக்கு பைசா இல்லை, பணம் இல்லை. அப்போ ஆத்து மனைவி, அண்ணா ஏதாவது வேலைக்கு கொஞ்சமாவது போங்கோ, குழந்தையெல்லாம் நம்மளுக்கு இருக்கா, போய் ஏதாவது பண்ணிட்டு வாங்கோ, சாப்பாடுக்கு வேணுமே அப்படிங்கிறா அவள் மனைவி. சரிமான்னு கிளம்பி போகிறார். போனால் ஒரு கரும்பு தோட்டத்தில் ஒரு வேலை கிடைக்கிறது. கரும்பு தோட்டத்தில் வந்து பசுபக்ஷிகள், இந்த சோளக்கருது கரும்பு எல்லாமே போட்டு வச்சுருக்கா. அந்த சோளக்கருதை வந்து நம்ம வந்து விரட்டணும். பசுபக்ஷி ஏதாவது வந்து கொத்த வந்ததுன்னா அதை விரட்டணும். அதுக்கு ஒரு காப்பாளராக இந்த துகாராம போட்டா. வேலை எங்கேயோ தெரிண்டே வந்தார், வேலை கிடச்சிது. இவருக்கு என்னென்னா, இந்த துகாராமுக்கு என்னென்னா, நேற்று ஜடபரதரை போலவே தான் இவரும். இந்த கொத்த வர பருந்து தான் அந்த போட்டிருக்க கரும்பு சோளக்கருதுலாம் வெவ்வேறுன்னு நினச்சாதானே இவருக்கு வந்து அதை விரட்டணுங்கிறதே தோணும். இவர் எல்லா இடத்துலையும் பாண்டுரங்கனையே பார்த்துட்டு இருக்கார். பாண்டுரங்கனை பார்த்தோன்னா என்ன தோன்றுறது அப்படின்னா, அதில் அந்த சோளக்கருதை பார்க்குறான். சோளக்கருதை பார்த்த உடனே இந்த சோளக்கருதுக்கு இதுக்கு ஒரு மூலம் இருக்கும், இதுக்கு ஒரு விதை இருக்கும், அந்த விதைக்கு ஒரு விதை இருக்கும், அந்த விதைக்கு ஒரு விதை இப்படியே போயிட்டே இருந்து வச்சுக்கோங்க. லோகத்தை எதை எடுத்தாலும் இப்படி அதுக்கு மூலம் பார்த்துட்டே இருந்தோன்னா நேராக எங்கே போய் நிற்கணும், அங்கே போய் நின்றுடும். பாண்டரங்க இடத்துல போய் நின்றுடும். அதுதான் சொன்னார் ஆதி பீஜ ஏக்கலை. இவ்வளோ சோளக்கருது இருக்குது, இது எல்லாத்துக்கும் ஆதி பீஜம் நீ மட்டும்தானே பாண்டுரங்கா அப்படின்னு சொல்லி தன்னை மறந்து, வேலையிலையும் சரி எல்லாத்துலையும் சரி தன்னை மறந்தே இருக்க. இப்படி இருந்தாலும் பகவான் வந்து துகாராம் போலவே வந்து அந்த குடும்பத்தை சம்ரக்ஷணம் பண்ணி வேணுங்கிற சாமானை வாங்கி போட்டு குடும்பத்தை சம்ரக்ஷணம் பண்ணினார். பாண்டுரங்கனே வந்து சேனானாவின் இன்னொரு பக்தர். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவருக்கு என்ன வேலைன்னா க்ஷவரம் பண்ற வேலை, பார்பர். அவர் யாருக்கு பார்பர்னா, ராஜாவுக்கு பார்பர். ராஜாவுக்கு டெய்லி போய் ஷேவ் பண்ணி விடணும், அதுதான் இந்த சேனானாவியோட டியூட்டி. ஒரு சமயம் என்ன ஆகுது இந்த சேனானாவிக்கு அப்படின்னா, பாண்டுரங்கனை பஜனை பண்ணிகிட்டே பக்தர்கள் போயிட்டு இருக்கச்ச அந்த பஜனையில மூழ்கி பகவன் நாமத்தை சொல்லிட்டே ஹரிராம் ஹரிராம் பாண்டுரங்க ஹரின்னு சொல்லிகிட்டே என்ன பண்ணாருன்னா, அந்த பஜனையோட போயிட்டார். ராஜாவுக்கு பண்ண வேண்டிய வேலை மறந்து போயிடுச்சு. வேற யாருக்கோ தெரிஞ்சவாளுக்கு தெரியாதுக்கோ பக்கத்து வீட்டுக்காரருக்கு சேவ் பண்ணலைன்னா இல்லைன்னா நாளைக்கு பண்ணிக்கலாம் விடலாம். ராஜானா போகலைன்னா தண்டிச்சுடுவான் ராஜா, என்ன வேலை பண்ணுறேன்னு. இப்போ என்ன பண்ணுறா உடனே என்ன பண்ணணும், பகவானை நம்பி போயாச்சு. பகவானை நம்பி போனால் பகவான் என்ன பண்ணுறாங்கிறதா இந்த இடத்துல ஆச்சரியம். பகவான் பெட்டியை தூக்கிட்டு வரார், பாண்டுரங்கன் பெட்டியை தூக்கிட்டு வரார். கத்தியெல்லாம் வச்சுட்டு என்ன மாதிரிலாம் ஷேவ் பண்ணுமோ அதெல்லாம் சமஸ்தெல்லாம் பண்ணி ஷேவ் பண்ணி விடுறார். இன்னைக்கு என்னன்னா, ராஜாவுக்கு டெய்லி இல்லாத ஒரு சுகம் இன்னைக்கு ராஜாவுக்கு கிடைக்குது. எப்பேற்பட்ட சரீர திவ்யமேனி பாண்டுரங்கனோட. அந்த பாண்டுரங்கன் வந்து சரீரத்தை தொடங்கும்போது எப்படி இருக்கும், உடம்புலாம் சிலுக்கிறது, என்னமோ ஆகுறது, என்னமோ ஒரு வைப்பு தெரியுது உடம்புல. என்னன்னு புரியல, டெய்லி இல்லாத ஒரு இது இன்னைக்கு புதுசா இருக்கு. இப்படி க்ஷவரம் பண்ணுவதற்கு பகவான் வந்து பொட்டியை தூக்கிட்டு வரார். காரணம், பகவானை மறந்து பகவானை நினைச்சு தன் வேலையை மறந்தான் சேனானாவி. பகவான் பொட்டி தூக்கிட்டு வந்தார். இன்னொருத்தர் ரைதாசன் ஒருத்தர், அவருக்கு என்ன செருப்பு தைக்கிற வேலை. அவரும் இதே போல பகவான் நாமத்தை சொல்லிட்டு தான் செய்ய வேண்டிய வேலையை மறந்துட்டார். அவருக்காக ராத்திரியோட ராத்திரியா பாண்டுரங்கன் வந்து செருப்பு தைச்சு கொடுத்தான். இப்படி சக்குபாயின்னு ஒரு பெண்மணி அவளோட சேர்ந்து மாவரைக்கிற வேலை அவளுக்கு மாவரைச்சு கொடுத்தான். இப்படி பாண்டவனுடைய சரித்திரத்தை பார்த்தேன்னா ஏதோ தபஸ் பண்ணினா வந்தா அனுகிரகம் பண்ணினா கடவுள் அப்படிங்கிற மாதிரியே இருக்காது. குடும்பத்தோட குடும்பமா இறங்கி பழகி அனுகிரகம் பண்ணின மூர்த்தி பாண்டுரங்கன். நரசிம்ம மேத்தான் இன்னொரு பக்தர். அவர் என்ன பண்ணினார் அப்படின்னா,
அவர் வீட்டில் ஸ்ராத்தம் அன்னைக்கு, வருஷம் கொடுக்கக்கூடிய திதி அன்னைக்கு, வருடம் கொடுக்கக்கூடிய திதி, அதுக்கு நெய் வாங்குறதுக்காக கடைக்கு போயிருக்காரு. போகிற வழியில் பிருந்தாவனத்தில் எல்லாரும் பஜனை பண்ணிகிட்டே போகிறா, ராதே 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 ராதேன்னு சொல்லிட்டு கிளம்புற எல்லாரும். இதை பார்த்த உடனே அவரும் ராதா நாமத்தில் மூழ்கி ராதா ராதே ராதே ராதேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார். சொல்லிட்டு நேராக கோஷ்டியோடய போயிட்டார். கோஷ்டியோட போய் பிருந்தாவனத்துக்கே போயிட்டார். உடனே பகவான் என்ன பண்ணார்னா, அந்த பக்தன் செய்ய வேண்டிய ஸ்ராதத்தை பகவானே ஸ்ராதத்தை பண்ணி வச்சுருப்போம். இதுதான் பகவான் கீதையிலையும் சரி விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்லும் போதே, அனன்யா சிந்தையந்தோமாம் ஏஜனா பரிபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியகம் அப்படின்னார். எவன் ஒருவன் தன்னை மறந்து என்னிடத்துல ஈடுபடுறானோ அவன் குடும்பத்தை நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிறான் பகவான். விதண்டாவாதமாக சில பேர் என்ன சொல்லுவானா, சரி சரி நான் பகவான் நாமத்தை சொல்கிறேன், என் குடும்பத்தெல்லாம் பகவான் பார்த்துக்கணும் அப்படின்ற சில விதண்டாவாதம், சில அசத்து. பகவான் தெளிவாக சொல்லிட்டான். பகவான் இடத்துல மட்டும் பேசுறது ரொம்ப ஒரு ஷார்ப்பாக பேசணும். மகாபாரதம் பாகவதம் போன்ற கிரந்தத்தில் கிருஷ்ணன் இடத்துல எப்படி பேசணும், கிருஷ்ணனுடைய புத்தி சாதுரியம், அந்த ப்ரெசன்ட் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப ஒரு சாதுரியமாக இருக்கும். அதனால தெளிவாக அந்த இடத்துல சொன்னால் சிந்தையந்தோமாங்கிற வார்த்தையை சொல்லலாம். அனன்யா சிந்தையந்தோமான்னு ஒரு பதத்தை போட்டான் அந்த இடத்துல, வேட போட்டான். அனவரத்தமும் என்ன நினச்சி நீ கர்மா விடணும், என்னைய நினச்சி உன் கர்மாக்களை நீ விடக்கூடாது. நான் இன்னைக்கு கடவுளை நான் உட்காந்து கேட்பேன், நான் 1 மணி நேரம் இங்கே பகவான் நாம சொல்கிறேன், எனக்கு அங்கே வீட்டில் சமைக்க வேண்டிய வேலையை பாண்டவன் பார்த்துக்கணும், அப்படி சொல்லக்கூடாது. நீ உன்னை மறந்துடணும், நீ ஏன் நினைக்கக்கூடாது. நீ பண்ணுற பக்தியில் நீ சொல்லக்கூடிய பகவன் நாமத்தில் உன் வேலை உனக்கே மறந்து போயிடணும், அந்த அளவுக்கு மூழ்கி சொல்லணும். அப்படி சொன்னேயானால் பகவான் உனக்காக சமையல் பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான். ஏன் இங்கே பக்தர்களுக்கு இப்போ நான் சொன்ன எல்லா பக்தர்களும் பகவான் தானே வந்துருக்கான். செருப்பு தச்சதாகட்டும், ஷேவ் பண்ணாவே எல்லாமே பாண்டவன் தானே பண்ணியிருக்கான். அந்த மாதிரி பண்ணினோமே ஆனால் பகவான் வருவான். நன்யா சிந்தையந்தமாம் ஏஜனா பரிபாசை. அப்போ ஏற்பட்ட அந்த குடும்பத்தை பகவான் தன் குடும்பமாக நினச்சிக்கிறான். நாமதேவர்கிற ஒரு பக்தர் பகவானை மறந்துன்னு இருக்கார். பகவானை மறந்து பாடிட்டு இருக்கார். பாடிட்டு இருக்க சமயத்தில் மழை வந்துருக்கு பயங்கரமாக. அந்த காலத்தில் அந்த மண்ணாலான வீடு தானே, மண் செங்கல் இப்படி தான் வீடு, சிமெண்ட்லாம் அந்த காலத்தில் கிடையாது. இப்போது மழையில் என்ன ஆகுதுன்னா மண் சுவர்லாம் கரைய ஆரம்பிக்கிறது, ரொம்ப மழை பெய்யுது, சவர் இடிஞ்சே விழுந்துரு போல இருக்கு. இடிஞ்சு உள்ளே தூங்கிடக்கூடிய நாமதேவர் மேலே விழுந்துடணும், பகவான் நாம சொல்லிட்டு இருக்கக்கூடிய நாமதேவர் மேலே விழணும். ஆனால் விழலை, இடிஞ்சிடுத்து ஆனால் விழலை. என்னன்னு காலில் பார்த்தா பீதாம்பரதாரியாக மகர குண்டலை தரிச்சுட்டு கிரீட்டம் வச்சுட்டு பாண்டவன் இந்த சவத்தை பிடிச்சுட்டு இருக்கான். பாண்டவன் சவத்தை பிடிச்சுட்டு இருக்கான் நாமதேவருக்காக. அப்போ பகவன் நாமத்தை நம் உண்மையாக முழுக்க நம்பி மனமுருகி அந்த பகவன் நாமத்தை சொன்னோமே ஆனால் பகவான் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுவாங்கிறது நல்லா தெரியுது இல்லையா? அது போல ஏற்பட்ட பகவன் நாமத்தினுடைய அந்த திருநாமத்தினுடைய மகாத்மியத்தை சொல்லிகிட்டே இருக்கலாம். ஒரு வாரம் பாகவத சப்தாகம்னு கணக்கு வச்சு ஒரு வாரம் இந்த கிரந்தத்தை முடிக்கணும் அப்படிங்கிறது கணக்கு ஒன்று. திருநாம மகிமை அப்படின்னு வச்சாலே ஒரு வாரம் சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்கு. ராமநாம மகிமையோ கோவிந்தாங்கிற மகிமையோ நாராயணாங்கிற நாமத்துக்கோ அவ்வளோ மகிமை, அதையே ஒரு வாரம் சொல்லலாம். அதுதான் கம்பன் தன்னுடைய ஒரு கம்பராமாயணத்தை சொல்லும்போது, நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, ஜென்மமும் மரணமும் இன்றைய தீருமே, பாபமும் சிதைந்து தேயுமே இம்மையே ராமா என்ற 2 எழுத்தினால் அப்படின்னார். நன்மையும் செல்வமும் நம்மளுக்கு ராமா அப்படிங்கிற 2 எழுத்தினாலே கிடச்சிடும். அந்த பகவன் நாமத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கோ அப்படின்னார். அந்த சொல்கிறதான் கஷ்டம்னா. இப்படியாக யமதர்மராஜா இந்த யம தூதர்களுக்கு பேர்பட்ட இந்த பகவன் நாம மகிமையை சொன்னார். ஆரம்பத்தில் ஆரம்பித்த கதைக்கு வந்துட்டேன். ஆரம்பத்தில் அந்த யமதூதர் சொல்லிட்டு இருந்தான்னு தானே ஆரம்பிச்சு இந்த கதையவே. அந்த கதை அந்த யமதர்மராஜா யம தூதர்களுக்கு பேர்பட்ட அந்த பகவன் நாமத்தினுடைய மகிமையை சொன்னார். அப்படி ஒருவேளை எவன் ஒருவன் சொல்றானோ அவன் திக்க பார்த்து நமஸ்காரம் பண்ணுவேனே ஒழிய நான் அவரை நரகத்துக்கு கூப்பிட்டுக்க மாட்டேன் அப்படின்னார். இந்த இடத்துல பூலோகத்தை என்ன ஆச்சுன்னா, இப்படியாக விஷ்ணு பார்ஷதர்கள் பேசிட்டு அபாவாவளத்துக்கு கிளம்பி போயாச்சு. யமதூதர்கள் யமபட்டினத்துக்கு கிளம்பியாச்சு. கீழே இருந்த இந்த அஜாமிலன் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிட்டு இருந்தானோன்னு அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு சரீரத்தை ஒரு புஷ்டி வந்துடுத்து. இப்போ
எப்படி ஒரு க்ஷணத்துல ஒரு நொடியில அந்த ஒரு துர்ஜன கெட்ட சங்கத்துல சேர்ந்து மாறினானோ, அது போல இப்போ ஒரு க்ஷணம் விஷ்ணு தூதர்களுடைய சம்வாதம் கிடைச்சு ஒரு நல்ல சங்கம் கிடைச்ச காரணத்தினால நல்புத்தி வந்துருக்கு. ஆஹாஹா, நம்ம முன்னாடி எப்படி இருந்தோம், இப்படி நம்ம இப்படி ஆயிட்டோமே சொல்லிட்டு மனசுல கஷ்டப்பட்டான், தாபப்பட்டான். இனிமே புஷ்டி வருமான்னு கேட்டா வருமா? பகவன் நாமத்தை சொல்ல சொல்ல துஷ்டி புஷ்டி அனுகாசான் ஏகாதச ஸ்கந்தத்தை சொன்ன. பகவன் நாமத்தை சொல்ல சொல்ல வயசானாலும் ஒரு சரீரத்தில் ஒரு பலரும். நானே என்னுடைய அனுபவத்தில் பார்த்துருக்கேன். வயசான பாட்டி தான், பாட்டி பெரியவர்கள் தான். ஆனால் அவள் என்ன டைமும் ராமநாம ஜபத்தை பண்ணிகிட்டே இருப்பா, சொல்லிகிட்டே இருப்பா, எழுதிகிட்டே இருப்பா, எதுவும் பண்ணிகிட்டே இருப்பாள். ஒரு க்ஷணம் கூட ஏதோ எதையோ பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். ஏதோ பகவத் சம்பந்தமாகவே பொழுது போயிட்டு இருக்கும். கடைசி காலம் வரையும் அவளுடைய துணியை துவைச்சிக்கிறது 80, எனக்கு தெரிஞ்ச வாழ்க்கை வந்து ஒரு 80-82 வயசு இருக்கும். அவளுடைய துணியை அவள் தான் துவைச்சிப்பாள். முடிஞ்ச அளவுக்கு சமையல் பண்ணுவாள். என்னென்ன காரியங்கள் உண்டோ அது எல்லாத்தையும் அவள் தான் பண்ணுவாள். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, வயசானாலும் அந்த பகவன் நாமம் ஒன்று இருந்துருக்குன்னா சரீரத்தில் ஏதோ ஒரு புஷ்டியை கொடுக்கும். இதுவே பகவன் நாமம் இல்லை அப்படின்னா 30 வயசே ஆனாலும் கிழவன் மாதிரி தான் இருக்கும், உடம்புல சக்தி வராது. இப்போ யாரை கேட்டாலும் வியாதி தான்ங்கிறான். 30 வயசுக்காரில் கேட்டாலும் ஏதோ சரீரத்தில் ஏதோ ஒன்று இருக்குது. 40 வயசு அவளுக்கு இருக்குது, 50 வயசு அவளுக்கு இருக்குது, 60. வியாதி இல்லாத மனுஷனே இப்போ இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ காலத்தில். இப்படியாக பகவன் நாமம் சொல்ல சொல்ல சரீரத்துக்கு ஒரு புஷ்டி வரும். அதுபோல இந்த பகவன் நாமம் நடந்த சத்சங்கன் மூலமாக அந்த அஜாமிலனுக்கு ஒரு புஷ்டி வந்தது. கிளம்பி நேரம் ஹரித்வாரத்துக்கு போனான். கங்கா ஆத்வாரமுபேயாய முக்த சர்வானுபந்தனா மொத்தத்தை விட்டான். மேல அகண்டமா இந்த நாராயணாங்கிற நாமம் தானே இவனை காப்பாத்தின்து. மேல பகவானுடைய நாமத்தை திருநாமத்தை நாராயண நாராயண நாராயணன் அகண்டமா ஜபம் பண்ணினான். ஜபம் பண்ணி முக்திக்கு போனான். முக்திக்கு போகும்போது தான் ஆச்சரியம். அவனுடைய அந்த ஜீவன் யமதர்மராஜா சிரச காமிச்சான், தன்னுடைய தலையில காமிச்சா. அப்படி எந்த ஒரு ஜீவன் பகவன் நாமத்தை சொல்லிட்டு போறானோ அவனுடைய பாதம் என் தலையில படட்டும்னு சொல்லி யமதர்மராஜா தன் தலையை காமிச்சாரான். யமதர்மராஜாவுடைய தலையில கால் வச்சு வைகுண்டத்துக்கு போனான் அப்படின்னு இந்த அஜாமிலோ பாக்கியான். இப்படியாக பாகவதத்தினுடைய ஷஷ்டஸ்கந்தத்துல இந்த பகவன் நாம மகிமை அப்படிங்கிறது வருது. பகவன் நாம மகிமையை சொல்லிட்டு அடுத்ததாக இதே ஷஷ்டஸ்கந்தத்துல சில கதைகளை சொன்னார். சில கதைகளை சொல்லி முடிச்சுட்டு விருத்ராசுரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதை, விருத்ரோபாக்கியானம் அப்படின்னு. என்ன அப்படின்னா, ஒரு சமயம் தேவலோகத்துல இந்திரன் இருக்கான். அப்சரச ஸ்திரீகளுடைய நாட்டியத்தை பார்த்துட்டு இருந்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல தேவ குருவான பிருகுமுனிவர் வந்து மகாலட்சுமியோட பிரசாதத்தை கொடுத்த உடனே வாங்கி கண்ணில் ஊற்றிக்கணும் இல்லையா? அவன் அதை பண்ணாமல் என்ன பண்ணான்னா, அந்த நாட்டியம் ஆடிட்டு இருக்கக்கூடிய அந்த அப்சர ஸ்திரீகளை பார்த்து மயங்கி கிடக்கிறான். நேரம் என்ன பண்ணான்னா, அவர் கொண்டு வந்த மாலையை வந்து ஐராவதத்துக்கு மேலே உட்காந்துருக்க அந்த யானை மேலே அப்படி போட்டான். அந்த யானை துதிக்கையா 4 சுத்து கீழே போட்டு மிதிச்சது போயிடுச்சு. லக்ஷ்மி தாயாருடைய பிரசாதத்தை மதிக்கல இவன். அதனால என்ன பண்ணான்னா, பிருகுமுனிவருக்கு இவன் மேலே தாபம். கொஞ்ச நாள் பாராமுகமாக இருக்கார், பேசலை, எதுவுமே பண்ணலை. குரு இப்படி ஒருத்தர் இல்லை அப்படின்னா வாழ்க்கை சோபிக்காது. அதனால இந்திரன் என்ன பண்ணானா, நேராக பிரம்மாவின் இடத்துல போனான். இந்த மாதிரி எங்களுக்கு குரு இல்லை, இந்த மாதிரி ஆயிடுத்து, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பிரம்மாவின் இடத்துல கேட்டான் இந்திரன். அப்படியாப்பா இப்போதைக்கு உன் இடத்துல பிருகுமுனிவருக்கு தாபம் தான், இது வந்து கோபம் கிடையாது. அதனால திரும்பி கொஞ்ச நாளில் வந்துடுவார். அது வரைக்கும் நான் குரு இல்லாமல் இருக்கக்கூடிய தாத்காலிக குருவா நீ ஒன்று வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒருத்தரை சொல்கிறார். தஸ்யாசன் விஸ்வரூபஸ்தி ஸ்ரீராம்சி த்ரீனி பாரத அப்படின்னு. விஸ்வரூபன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை வந்து குருவாக ஏற்றுக்கோ அப்படின்னு. இந்த விஸ்வரூபன் யார் அப்படின்னா, இந்த தேவர்களுக்கும் சரி அசுரர்களுக்கும் மாமா. தேவர்களும் அசுரர்களுமே கசின்ஸ் தான். இவ 2 பேருக்கும் மாமா இந்த விஸ்வரூபன். இந்த விஸ்வரூபனுக்கு என்ன வித்தியாசமா இருக்கும் அப்படின்னா, 3 தலை இருக்குமா. பிரம்மாவுக்கு எப்படி 4 தலையோ அது மாதிரி இந்த விஸ்வரூபனுக்கு 3 தலையான். எதுக்கு அப்படின்னா, சோமபீச்சம், சுராபீச்சம், அன்னாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 தலை. சோமபானம்னா இந்த யாகத்துல சோமலதா அப்படின்னு சொல்லி ஒரு கொடியினுடைய ஒரு சாரை புழிஞ்சு விடுவான்.
அதை நம்ம யஜ்ஞ தீட்சிதர் வந்து குடிக்கணும். அதுக்கு சோமபானம்னு பேர். அந்த சோமபானத்தை குடிக்கிறதுக்கு ஒரு தலையாம். அடுத்ததாக சுடாபீசம், மதுபானம், அந்த மதுவை குடிக்கிறதுக்கு ஒரு தலையாம். அடுத்ததாக மூணாவது தலை என்னன்னா அன்னாது, சாதம் சாப்பிட்றதுக்கு ஒரு தலை, தனித்தனியாக செப்பரேட் தலையாக வச்சுட்டு ஒரே வாயில் எல்லாத்தையும் போட்டால் தானே தப்பு. ஒரே வாயில் சாதம், ஒரே வாயிலையும் நான் பிரசாதத்தையும் போடுவேன், ஒரே வாயிலையும் மதுபானத்தையும் நான் விடுவேன் அப்படின்னா அதுதான் இருக்குது. ஆனால் தனித்தனியாக செப்பரேட்டாக வச்சுட்டாரு. அன்னாதமிதி சுஷ்ரம, 3 தலை இந்த விஸ்வரூபனுக்கு. குருவாக ஏத்துண்டா இந்த இந்திரன். ஏத்துட்டு இப்படி போயிட்டே இருக்குது. யஜ்ஞங்கள்லாம் பண்ணும்பொழுது இந்த விஸ்வரூபன், குருவாக ஏத்துண்ட இந்த விஸ்வரூபன் இருக்கானே என்ன பண்ணுறான் அப்படின்னா, அசுரர்களும் தன்னுடைய மருமான் தானே, சொந்தம் தானே. அதனால என்ன, தேவர்களுக்கு மட்டும் நம்ம ஏன் வந்து ஆகுதி கொடுத்து அவர்களுக்கு மட்டும் நல்லது பண்ணணும், மங்களத்தை செய்யணும், அசுரர்களுக்கு நம்ம செய்வோம்னு செஞ்சு என்ன பண்ணான்னா, தேவர்களுக்கு ஒரு ஆகுதி யஜ்ஞத்தில் கொடுக்கும்போது அசுரர்களுக்கும் சேர்த்து கொடுத்தாராம் இந்த விஸ்வரூபன். இதை தெரிஞ்சுட்டான் இந்திரன். இதை தெரிஞ்ச உடனே மாமாவும் பார்க்கல, குருன்னு ஏத்துட்ட குருன்னு பார்க்கல, நேராக போய் என்ன பண்ணான்னா அந்த விஸ்வரூபனுடைய தலை 3 தலையும் வந்து வதம் பண்ணிட்டான், வெட்டி எறிஞ்சிட்டான். இப்படி வெட்டி எறிஞ்ச உடனே என்ன ஆகுதுன்னா, பிராமணனை கொண்ட சாபத்தினால மேலும் வேதம் படித்தவனுடைய தலையை வெட்டின காரணத்தினாலையும் குருவனுடைய தலையை வெட்டின காரணத்தினாலையும் பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சிட்டு இந்த இந்திரனுக்கு. பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்ச உடனே அந்த பிரம்மஹத்தி தோஷத்தை எப்படி போக்கின்னு தெரியல, இந்திரனுடைய தேஜஸ்லாம் குறைஞ்சு போச்சு, பலம் குறைஞ்சு போச்சு, எல்லாமே குறைஞ்சு போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நேனா பிரம்மாவன் இடத்துல போனான். பிரம்மாவன் இடத்துல போன உடனே இதை ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, யாராவது ஒன்றிருந்து வாங்கிக்கிறானா சொல்லு, அவளுக்கு நீ கொடுத்துடு அப்படின்னா. இந்த பிரம்மஹத்தியை யார் வாங்கிக்கிறான்னு சொல்லி இந்திரன் எல்லார் இடத்துலையும் கேட்டான். ஒருத்தரும் வாங்கிக்க மாட்டேன்ட்டான். நல்லது பண்ணினா யாராவது வாங்கிப்பா, நான் உனக்கு பிரசாதம் தரேன், 1 லட்ச ரூபா பணம் தரேன் அப்படின்னா, ஆஹா குடும்பலேன் வாங்கலேன் குடும்பலேன்னு சொல்லுவா. வேற ஏதாவது ஒன்று சொல்லணும், நீங்கள் எனக்கு 1 லட்ச ரூபா கொடுங்கன்னா யாராவது கொடுப்பாளோ, அடுத்த வாரத்தை பேச மாட்டா, அப்படி போயிடுவா. அப்போது நல்லது பண்ணுறாருந்தா வாங்கிப்பா எல்லாரும், கெட்டது யாருமே வாங்கிக்க மாட்டா, அவசியமும் கிடையாது, எதுக்கு கெட்டதை வாங்கிக்கணும். அது மாதிரி இந்த பாபத்தை தான் பண்ண தப்புக்கு தானே பாபம் இருந்துக்கலாம், மற்றவ யாரும் போயிருக்கா. இந்திரன் கேட்குறான், யாருமே வந்து வாங்கிக்கல. ஒரு 4 பேர் மட்டும் வந்தாலாம். பூமி எம்ப திரும யோசித்யா சதுர்தா விபஜத் தரி. பூமி, மரம், ஸ்திரீகள், நதி, தண்ணி, இப்போ 4 பேர் வந்து வாங்கிட்டா. இவ 4 பேருக்கு தகுந்த அனுகிரகத்தையும் இந்த இந்திரன் பண்ணினான். இப்படியாக பிரம்மஹத்தி தோஷம் இந்திரனை விட்டு போச்சு. இந்த விஸ்வரூபனை வதம் பண்ணான இந்திரன். இந்த விஸ்வரூபனுக்கு ஒரு புள்ள உண்டா, தொஷ்டான்னு பேர் அவன் பேர். அவன் என்ன பண்ணான், எப்படா என்னுடைய அப்பாவுடைய தலையை நீ சிரச்சேதம் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த தொஷ்டா என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த இந்திரனை அழிக்கிறதுக்காக ஒரு அசுரனை வந்து உருவாக்குறான் யஜ்ஞம் பண்ணி. இப்படி பண்ணுறச்ச என்ன ஆகுது அப்படின்னா, வேத மந்திரத்தை சொல்லி அந்த ஆகுதி கொடுத்து அந்த விருத்திரனை அந்த அசுரனை வர வைக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். முன்னாடியே சொன்னேன், யஜ்ஞங்கள் போன்ற கர்மாக்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு. என்ன பண்ணினா இந்த விஸ்வரூபண்ண இந்த தொஷ்டான்னா, அழகா மந்திரத்தெல்லாம் சொன்னா, எல்லாம் சொன்னான். இந்திரனை கொல்வதற்கு ஒரு புள்ள வரணும்னு கேட்கணும், அதுக்கு பதிலாக இந்திரனால கொல்வதற்கு ஒரு புள்ள வரணும்னு கேட்டான். அர்த்தம் அப்படியே மாறி போயிடுச்சு. ராமாயணத்தை கதை உண்டு. கும்பகர்ணனும் ராவணனும் தபஸ் பண்ணினான். எல்லாரும் சேர்ந்து தபஸ் பண்ணா கேட்கணும்னு ஒரே ஒரு எழுத்து தான் மாறி போச்சு. கும்பகர்ணன் கேட்ட வரத்துக்கு நிர்தேவத்வம் அப்படின்னு கேட்கணும். கும்பகர்ணன் நிர்தேவத்வம். கும்பகர்ணன் மாறி எப்படி கேட்டுட்டான் அப்படின்னா, ஒரே ஒரு எழுத்து முன்ன பின்ன போயிடுச்சு, அவ்வளோதான். அதே எழுத்து தான், ஜஸ்ட் நெக்ஸ்ட் லெட்டருக்கு அப்புறம் வந்து அப்படி வந்தா கூட அர்த்தம் மாறிடும். அதுதான் விஷயம். இங்க நிர்தேவத்வம்னு வர்றதுக்கு பதிலாக நித்ரேவத்வம் அப்படின்னு விட்டான். முன்னாடி நீக்கு அப்புறம் சொல்லக்கூடிய இர்ரானது இதுக்கப்புறம் வந்துருது. நிர்தேவத்வம்னு சொல்ல போக நித்ரேவத்வம்னு சொல்லிட்டான். நிர்தேவத்வம்னா தேவர்களை நான் ஜெயிக்கணும், தேவர்களை ஜெயிக்க முடியாதுன்னு இருக்கு இல்லையா, அப்படி இருக்கக்கூடாது. நான் தேவர்களுக்கும் மேலானவனாக இருக்கணும்னு வரம் கேட்கணும். நிர்தேவத்வம்னா நித்ரேவத்வம்னு கேட்டாலும் ஆச்சுன்னா எப்போ பார்த்தாலும் தூங்கணும்னு அர்த்தம் ஆகிப்போச்சு சம்ஸ்கிருதத்தில். நித்ரேவத்வம்னா எப்போ நித்ரையே இருக்கணும், நித்ரைனா தூக்கம்னு அர்த்தம். தூக்கமே இருக்கணும்னு கேட்டால் தாதாஸ்துன்னு விட்டார் பிரம்மா. நித்ரேவத்வம் ஆன்லையிலேருந்து தூங்க ஆரம்பிச்சு. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையாக கேட்கணும். அது மாதிரி இந்த தொஷ்டா என்ன நடத்தினா ஒரு இது மாறி போயிடுச்சு.
இந்திரனை கொள்வதற்கு ஒரு புள்ள வரணும்னு கேட்கறது பதிலாக இந்திரனால கொள்வதற்கு ஒரு புள்ளன்னு கேட்டுட்டா முடிஞ்சு போச்சு கதை. உடனே யஜ்ஞகுண்டத்துலேருந்து விருத்ராசுரன் வந்தான். அசுரனா ஒரு பெரிய ரூபம் ஒன்று வந்தது, விருத்ரன் அப்படின்னு ஒன்று பேர். இந்திரனை வதம் பண்ணுவதற்கு தானே இந்த விருத்ரனை சிருஷ்டி பண்ணியிருக்கான் இந்த தொஷ்டா. வேற இந்திரன் இடத்துல போய் சண்டைக்கு போகிறான், யுத்தத்துக்கு போகிறான். அவ்வளோ பெரிய இந்திரனுடைய வஜ்ராயுதத்துக்கு முன்னாடி யாராலையும் நிற்க முடியாது. இந்திரனே திண்டாடுறான் இந்த விருத்ரனுடைய புஜபல பராக்கிரமத்தை பார்த்து. அப்படி ஒரு பராக்கிரமம், எல்லா தேவர்களும் ஓடுறா, இந்திரனுடைய தைரியமாக சண்டை போடுறான். இப்படி சண்டை போட்டுட்டே இருக்கும்போது திடீர்னு சண்டையை ஸ்டாப் பண்ணா இந்த விருத்ராசன், ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னா இந்திரனை பார்த்து, ஒரே ஒரு நிமிஷம் நில்லு, எனக்கு சின்னதாக ஒரு பகவான் இடத்துல ஒரே ஒரு பிரார்த்தனை இருக்குது, ஒரு வேண்டுதல் இருக்குது, அதை மட்டும் நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. சரி இந்திரன் நீ பண்ணிடான்னு விட்டான். அழகா ஒரே 4 ஸ்லோகம். பார்க்க தான் இவ்வளோ நேரம் அசுரன் அசுரன் சொல்லிட்டு இருந்தேன், புஜபல பராக்கிரமம் இருக்குது, பார்க்க தான் ஹார்டாக இருந்தானே தவிர்த்து மனசு எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கான், மிருதுலமாக இருக்கான் மனசு அந்த விருத்ராசுரனுக்கு. 4 ஸ்லோகம் பகவானை குறித்து சொல்கிறான். அஹம் ஹரே தவ பாதைகமூல தாசானுதாசா பவிதாஸ்மி பூயः மனஸ்பரேதா சுபதே குணாம்ஸ்தே கிருணீதவாக் கர்ம கரோது காயः. பகவானை பார்த்து கேட்குறான், என்னுடைய மனசானது அங்கே இங்கேயும் சுத்தக்கூடாது, அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு என்னுடைய மனசு சுத்தின்றே இருக்கு, ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குது. எப்போவுமே உன்னுடைய திருவடியிலேயே என்னுடைய மனசானது இருக்கணும். அஹம் ஹரே தவ பாதைக்கு மூல, பகவானுடைய திருவடியிலேயே இருக்கணும் எனக்கு. தாசானுதாசா பவிதாஸ்மி பூயா, எனக்கு ஒரு கால் உன் திருவடி நினைக்கிற பாக்கியம் கொடுக்காம போ. ஆனால் என்ன பண்ணா, தாசானுதாசா பவிதாஸ்மி பூயா, ஒன்றை பக்தி பண்ணக்கூடிய பக்தர்கள் இருப்பாளோன்னு, அந்த பக்தர்களுக்கு எனக்கு சேவை பண்ணுற பாக்கியத்தை எனக்கு கொடு. உன் அடியாருக்கு அடியார். ஆழ்வார்கள் 12 ஆழ்வார்களில் ஒரு ஆழ்வார் பேரே உண்டு, தொண்டர் அடி பொடி ஆழ்வார்னே உண்டு. தொண்டர்களுடைய அடி, பகவானை ஸ்மரணம் பண்ணக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய பாதம், தொண்டர் அவர்களுடைய அடி பாதம், அதில் ஒரு பொடியாக நான் இருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை. அதுபோல இந்த தாசானுதாசன் சொல்லி பிருத்திய பிருத்திய பரிச்சாரக பிருத்திய 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 செய்திமாம் ஸ்மரலோகநாதா அப்படின்னு. எனக்கு டைரக்டாக எனக்கு டீலிங் வேண்டாம், நான் அந்தளவுக்கு தகுதியான எனக்கு தெரியாது, அருகதையான எனக்கு தெரியாது. டைரக்ட் டீலிங் உனக்கு பகவான் இடத்துல நான் டைரெக்டாக போனேன், உன்னை நான் பார்த்தேன், உன் இடத்துல நான் பேசினேன்னு வேண்டாம். உன் அடியார் அவருக்கு அடியார்னு இருப்பாரணும். அந்த மாதிரி ஒரு 4 பேர் தாண்டி நான் அவளோட எனக்கு கனெக்ஷன் இருந்தால் போதும். பிருத்திய பிருத்திய பரிச்சாரக பிருத்திய பிருத்திய அப்படின்னார். தாசனுக்கு தாசன், அடியவருக்கு அடியவர் அப்படி இருக்கணும் நான். தாசானுதாசா பவிதாஸ்மி பூயா மனஸ்பரேதா சுபதே குணாம்ஸ்தே கிருணீதவாக்கு கர்ம கரோது காயா. உடம்பு கைகால்லாம் இருக்கு, கைகால்லாம் சும்மா சாப்பிட்றதுக்கும் வேலை பண்ணுறதுக்கு மட்டும் நான் வச்சுக்கக்கூடாது. பின்ன எதுக்கு வச்சுக்கணும்னா, உன் கோவிலுக்கு வந்தால் உன் கோவில் ஆலயத்தை நான் சுத்தம் பண்ணணும், உனக்கு என்னென்னலாம் தேவைப்படுதோ அந்த சேவைகள்லாம் நான் பண்ணணும். உனக்கு சேவை பண்ண முடியலனாலும் உன்னோட அடியவர்களுக்காக நான் சேவை பண்ணணும். இப்படி கை படிச்சனுடைய பிரயோஜனமே அதுதான். பின்னாடி நவமஸ்கந்தத்தில் ஒரு கதை வரும், அம்பரீஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதை. அந்த ராஜா அப்படின்னு தானா, கரோஹரேகே மந்திரமா, கை பழச்ச பலனை கோயிலை வந்து பெருக்கிறது தான் கை பழச்சனுடைய பலன் அப்படின்னு. ஸ்ருதிம் சகார அச்சுத சத்கதோதயம், காது பழச்சனுடைய பயன் என்ன அப்படின்னா அதை எதையும் கேட்கறதுக்கு இல்லை. இந்த மாதிரி ஒரு சத்சங்கம் நடந்தது அப்படின்னா அந்த சத்சங்கத்தை போய் கேட்கணும், பகவத் குணத்தை கேட்கணும், பகவானுடைய கதைகளை கேட்கணும், அந்த பகவானிடத்துல பக்தர்கள் எப்படி ஈடுபட்டா அப்படிங்கிற அந்த பக்தர்களுடைய கதைகளை கேட்கணும். இப்போ அதுக்கு தான் காது அப்படிங்கிறது. மூக்கு அப்படின்னு நுகர்தல் அப்படின்னு ஒன்று இருந்தது அப்படின்னா, உன் சரணத்தில் இருக்கக்கூடிய அந்த துளசி எடுத்து நான் நுகர்றதுக்கு தான் மூக்கு இருக்கணும். கால்கள் அப்படின்னு இருக்கு அப்படின்னா அந்த கால்கள் எதுக்கு இருக்கு அப்படின்னா, ஊரா பகவான் போய் திவ்யதேசமா 108 திவ்யதேசம் உண்டு வைஷ்ணவ சம்பிரதாயத்தில். 108 திவ்யதேசம். எதுக்கு இவ்வளோ கோவில் கட்டியிருக்கானா, எல்லாம் பக்தர்கள் போய் பார்க்கறதுக்கு தானே கோவிலே. கோயிலை கட்டி வச்சு அங்கங்கே கோவில் இருக்கு, எக்கச்சக்க கோவில். நம்மளுடைய பாரத தேசம்
நம்மளுடைய இந்தியாவுக்கு நம்மளுடைய பாரத தேசம் தான் ஒரு கோவில் போல அப்படின்னு. ஏன் அப்படின்னா நம்மளுடைய பாரத தேசத்துல எக்கச்சக்க கோவில் இருக்கு. சிவனாகட்டும், பெருமாளாகட்டும், அம்பாலாகட்டும், என்ன சுவாமிகள் எடுக்கும்போ எக்கச்சக்க கோவில். ஒரு தெருவுக்கு தெரியும்னா ஏதாவது ஒரு தெரு பிள்ளையார் கோவில் இருக்கும், ஏதாவது முருகர் கோவில் இருக்கும், ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். தெருவுக்கு தெரு இருக்கக்கூடியது நம்மளுடைய பாரத தேசத்துல தான். அப்படி இவ்வளோ கோவில் இருக்கே, எதுக்கு இதெல்லாம் அப்படின்னா நம்ம போய் பார்க்கறதுக்கு தான். பகவான் கோவில்ல கையை வச்சுட்டு கையை நின்று இருக்காரு அப்படின்னா எதுக்கு? அவருக்கு என்ன வந்து கையை வச்சு நிக்கணும்னு? நம்ம பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காக தான் நிற்கிறார். பக்தர்கள் வந்து இவன் ஒருத்தன் வந்து நம்மளை பார்ப்பான், பகவான் நாம சொல்லுவான், இப்படியாவது நம்மளுக்கு பகவானுக்கு அனுகிரகம் பண்ணிட மாட்டோமா இந்த பக்தனுக்கு அப்படின்னு நினைச்சுதான் பகவான் வந்து கோயிலில் நின்று இருக்கார். அப்படி அந்த கால் படைச்சனுடைய பையன் வந்து எல்லா கோவில்களுக்கும் போகணும், அங்க போய் பார்க்கணும், தேவதைகளை தரிசனம் பண்ணணும். இது கால் படைச்சனுடைய பையன். அடுத்த ஸ்லோகத்தை சொன்னான், ந நாகபிருஷ்டம் ந சபாரமேஷ்டியம் ந சார்வபௌமம் நரசாதிபத்தியம் ந யோக சித்தி அபுனர்பவம் வா சமஞ்சசத்வா விரஹய்ய காங்ஷே. மேலும் எனக்கு அதையும் இதையும் கொடுத்து என்னை ஏமாத்தாத அப்படின்னு நம் முந்தானத்து சொன்ன கதையில பெருமாள் இடத்துல மட்டும் வரம் கேட்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையா கேட்கணும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா பகவான் ஜாக்கிரதையா கேட்கணுங்கிறது இருக்கட்டும், பகவானே ஜாக்கிரதையா தான் கொடுப்பேன். ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவாயின்னு ஒருத்தன் கேட்டான் அப்படின்னா டக்குன்னு எடுத்து கொடுத்துட மாட்டார் பகவான். ஆராய்ந்து இவன் பண்ணாமல் கொடுத்தா சரியாச்சுமா. சிவபெருமான் என்ன பண்ணா, சிவபெருமானா கேட்ட உடனே கொடுத்துருவார். அவரோட கதையிலேயே உண்டு. பிருகாசுரன் ஒரு அசுரன் வந்து தபஸ் பண்ணினான், சந்தோஷமாயிட்டார். என்னப்பா வரம் வேணும்னு கேட்டார். நான் யார் தலையில கை வச்சாலும் பஸ்மம் ஆகணும்னு கேட்டான் அந்த அசுரன். தத்தாஸ்துன்னு விட்டார், நேர சிவன் தலையிலே கை வைக்க வந்தான் அந்த அசுரன். என்னன்னு தெரியாது. சிவபெருமான் சீக்கிரமா சந்தோஷமாயிடுவான் அவன் பண்ண பக்திக்காக. சிவபெருமான் இப்படி சீக்கிரமா வரம் கொடுத்துருவார். ஆனா பெருமாள் அப்படி கொடுக்க மாட்டாராம். பெருமாள் பண்ணுவார்னா, நீ ஒரு வரம் கேட்குறியா, வா, நீ யார் முதல்ல உன்னோட ஃபுல் பயோடேட்டா ஃபுல்லாக பார்ப்பார். நீ யாரு, எதுக்கு வந்திருக்க, எதுக்காக இதை கேட்குற, நீ கொடுத்தா இதை எந்த விதமாக உபயோகப்படுத்தான்னு அவ்வளோ ரிசர்ச் பண்ணி தான் ஒரு வரத்தையே கொடுப்பார். மேலும் டெஸ்ட்டுக்கு மேலே டெஸ்ட்டு, பரீட்சைக்கு மேலே டெஸ்ட்டுக்கு மேலே டெஸ்ட்டாக இருக்கும் பகவான் பெருமாள் இடத்துல. நல்லா பண்ணிட்டு இருக்கோம், நம்ம பக்தி பண்ணிட்டு இருக்கோம், கோவில் போயிட்டு இருக்கோம், நினச்சிட்டு இருக்கோம், எப்படி வலிக்கு விடுவோனே தெரியாது நம்மளுக்கு. டக்குன்னு எங்கேயோ மனசு மாறும், எதுவோ பண்ணுவோம், அப்படியே போயிடுவோம். நம்ம பின்னாடி பார்த்தா ஆஹா நம்ம எப்பயோ பூஜை பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு ஆகிடும். அழகா டெய்லி பூஜை பண்ணிட்டு இருக்கேன், டெய்லி நிலந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கேன்னு ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க. 4 நாள் பண்ணுவோம், 4 நாள் பண்ண உடனே ஆஹா நம்ம வந்து பகவானோட கனெக்ஷனில் இருக்கோமே, பகவான் நாம சொல்கிறோமே நினைப்போம். 4 நாள் சொன்னால் அடுத்த 40 நாளைக்கு நீ சொல்ல மாட்டேன். அப்படியே டோட்டலாக ஆப்போசிட்டாக போயிடும், வலிக்கு விழுந்துடுவோம். பகவான் மாறி 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 டெஸ்ட் வச்சுட்டே இருப்பார். பகவான் நான் டக்குன்னு ஏதோ ஒன்று கொடுத்து இவன் இதில் மோகிக்கிறான்னு சொல்லிட்டு டக்குன்னு ஏதோ ஒன்று கொடுப்பேன். பகவானை பூஜை பண்ணுறியா, டக்குன்னு உனக்கு ஒரு பணத்தை கொடுப்பேன், பணம் வர மாதிரி இது பண்ணுவார். உனக்கு குடும்பங்கள்லாம் நல்ல பரிவாரம் அமைகிற மாதிரி பண்ணுவார். ஏன் அப்படின்னா இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமும் இங்கே வரையா அப்படின்னு பகவான் டெஸ்ட் பண்ணுறேன். பணத்தை நான் நீ கொடுத்துட்டேன், கஷ்டகாலம் நீ வந்திருக்க, பணம் வந்ததுக்கப்புறம் நீ வரையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுவார். நம்ம என்ன பண்ணோம், அதில் நம்ம மாட்டிக்காமல் இருக்கணும், நம்ம புத்திசாலி இருந்தால் அங்கே காமிக்கணும். பகவான் நாமத்தை சொன்னோமா, ஒரு 10,000 ரூபாய் வந்துருத்தா அப்படின்னா அப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா நம்ம சொல்லணும். அப்படி நம்ம மாற்றிடணும். பகவான் நாம சொல்லி ஒரு பணம் வருது வச்சுக்கோங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா சொல்லணும், அப்படி ஆகிடணும். பகவான் நாம சொல்லி பணம் வந்துருத்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க, சரி புரிஞ்சிடும், நம்மளோட நோக்கம் என்ன பகவான் தெரிஞ்சிடும். அது மாதிரி பகவான் கொடுத்து ஏமாத்திடுவான் டக்குன்னு. ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம தான். அது போல நீ ஏமாத்திட்ட போறையே அப்படின்னு சொல்லி இந்த விருத்ராசுரன் என்ன கேட்டானா, அண்ணா நாக பிருஷ்டம், அதையும் கொடுத்து என்னை ஏமாத்தாதப்பா, நாகலோகத்தை தரேன் அப்படின்னு சொல்லி என்னை ஏமாத்தாத, நான் அக்கபிருஷ்டம், எனக்கு நாகலோகம் வேண்டாம் அப்படின்னு. என்னப்பா நச்ச பாரமேஷ்டியம், உனக்கு பிரம்ம பதவியை தரேன்டா, உள்ளதுக்குள்ளேயே அடுத்த பதவி பிரம்ம பதவி. பகவானுக்கு அடுத்த ஒரு போஸ்ட் அப்படின்னு யாருக்கு அப்படின்னா பிரம்மாவுக்கு தான், லோகத்தை நியாமனம் பண்ணுறதுக்கு. அந்த உனக்கு பிரம்ம பதவியை நான் தரேன்னா தயவு செஞ்சு பிரம்ம பதவியை தராத. பிரம்மாவை கேட்டதான் தெரியும் எப்படி மண்டை சுத்துறது. நம்மளுக்காவது ஒரு தலை சுத்தும், பிரம்மாவுக்கு 4 தலையும் சேர்ந்து சுத்துறது. எப்படி இந்த லோகத்தை சிருஷ்டி பண்றது, எப்படி நடத்துறதுன்னு பிரம்மாவுக்கு. அவர் என்ன பண்ணார், பிரம்மாவுக்கு சரி பிரம்ம போஸ்டிங் கொடுத்து, பிரம்மா என்ன சொல்றாருன்னா புல்லாய் பிறவி வேணும்னு கேட்கிறார் பிருந்தாவனத்தில். அவர் பிரம்ம பதவியில் உட்காந்துக்கிட்டு அவரே வந்து எனக்கு பிள்ளாய் பிறவி வேணும்னு கேட்கிறார். அதனால தயவு செஞ்சு எனக்கு பிரம்ம பதவியை கொடுக்காத, ஏன் மண்டை உருளும் அப்படின்னு. அடுத்து நான் சார்வபௌமம் ந ரசாதிபத்தியம், உனக்கு கந்தர்வனாக தரேன், யக்ஷனாக தரேன், எனக்கு எதுவும் வேண்டாம்.
ந யோக சித்திஹி அபுநத்பவம் வா. யோக சித்தியை தரேன்டா உனக்கு. தண்ணி மேலே நடக்கலாம், காற்றுல நடக்கலாம், பறக்கலாம், சாப்பிடலாம், இது மாதிரி பலவிதமான உனக்கு யோக சித்தியை நான் தரேன் அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு நதி ஓடின்னு இருந்தது. அந்த நதிக்கு கரையில் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருந்தார் அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர். இப்படி தியானம் பண்ணிட்டு இருக்கிறச்ச அக்கறையில் ஒருத்தன் தபஸ் பண்ணிட்டு இருந்தான். அவன் எதுக்கு தபஸ் பண்ணிருக்கானா, யோக சித்தி. இப்போ நான் சொன்ன யோக சித்தி, தண்ணி மேலே நடக்கிறது, காற்றுல பறக்கிறது, எங்கேயோ பேசுறதை கேட்கறது, வருகாலத்தை தெரிஞ்சுக்கிறது போன்ற சித்திலாம் கிடைக்கணும்னா அவனுடைய முயற்சி. அந்த சைடில் அவர், இந்த சைடில் ராமகிருஷ்ண பரமஹம்சர். இப்படி கொஞ்ச காலத்தில் அதை எதிர்க்க உட்காந்துட்டு இருந்தவருடைய தபஸ் சித்திச்சுடுத்து அவனுக்கு சித்தியும் கிடைச்சிடுச்சு. என்ன பண்ணுறான், நான் நேர சித்தி கிடைச்ச உடனே தண்ணி ஓடின்னு இருக்கணும் ரிவர், இந்த சைடு நடுவில் ரிவரில், அப்படியே ரிவர்லேருந்து படகுல வராமல் நேராக நடந்தே வந்துட்டானா தண்ணி மேலே. தண்ணி மேல் நடந்து கொண்டு வந்து அவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் கேட்டு, போய் பார்த்தேரா நான் எப்படி வந்தேன்னு அப்படின்னு கேட்டான். என்னடாப்பா சொல்லு, எப்படி வந்தேன் தெரியாதுன்னு. தண்ணி மேலே நடந்து வந்தேன் அப்படின்னா. அப்படியா, சரி அப்படின்னாரு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார். என்ன இப்படி சொல்கிறேன், இவ்வளோ வருஷமாக தபஸ் பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு மனசை அடக்கி இவ்வளோ நாள் கொடுத்து சாப்பிடாம தூங்காமல் எந்த ஒரு மனசை எங்கேயும் விடாமல் இவ்வளோ தபஸ் பண்ணி இப்பேற்பட்ட சித்தியை வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை என்ன அப்படியான்னு சொல்கிறேன் நீங்கள், உங்களுக்கு ஒரு மதிப்பு தெரியுதான்னு கேட்டான். உனக்கு மதிப்பு தெரியுதாடான்னு கேட்டேன். 5 ரூபா பண்ண வேண்டிய வேலையை நீ பண்ணியிருக்கடா அப்படின்னார். 5 ரூபா கொடுத்தேன்னா ஓடக்காரன் அங்கேருந்து இங்கே இறக்கி விட்டுருவான்டா. நீ எதுக்குடா மேலே கட்டி இந்த தபஸ் பண்ணி இப்போ தண்ணி மேலே நடந்து வந்து இப்போ என்ன பண்ண போகிற, நீ தண்ணி மேலே நடந்து வந்து இந்த சித்தியை வச்சு நீ இப்போ என்ன பண்ண போகிற, இதால் ஏதாவது பிரயோஜனம் உண்டா, உனக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா, இல்லை லோகத்துக்கு தான் பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு கேட்டார். 5 ரூபா பண்ணுற வேலை அப்படின்னா. அப்போ இந்த யோக சித்திகள்னால பிரயோஜனம் கிடையாது. நம்ம மேஜிக் பண்ணுறோம், 4 பேர்ட்ட காமிக்கலாம், 4 பேரை பிரமிக்க வேணா வைக்க செய்யலாம். ஆஹா அவர் காற்றுல பறக்கிறார், ஆஹா தண்ணி மேலே நடக்கிறாருன்னு சொல்லி 4 பேர் பிரமிக்க வேணா செய்வா. பிரயோஜனம் உண்டா ஏதாவது? ஆஹா அவர் காற்று மேலே பறக்கிறான்னு சரி அவனுக்கு 1 லட்ச ரூபாய் வந்து கொடுப்பாரா? ஒருத்தரும் கொடுக்க போகிறது கிடையாது. அப்போ இதால ஒரு பிரயோஜனம் கிடையாது, உனக்கும் கிடையாது, லோகத்துக்கும் கிடையாது. அப்போ வியர்த்தமான பிரயோஜனம் இல்லாத செய்யல, நீ எதுக்கு செய்யல? அப்போ இந்த யோக சித்திங்கிறது பிரயோஜனம் இல்லாமல் போயிடுறது. அதனால அந்த யோக சித்தியும் கொடுத்து என்னை ஏமாத்திடாத. நான் யோக சித்தி அப்போ நற்பம்பா சமஞ்சசத்வா விரஹைய காங்ஷே. சரி என்னதான் வேணும், எதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டா வேற என்ன வேணும் அப்படின்னா, வேற நீ ஏதாவது கொடுக்குறதா உன் பாதத்தை எனக்கு கொடு, உன் திருவடியில் என்னை சேர்த்துக்கோ, வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். சமஞ்சசத்வா விரஹைய காங்ஷே, உன் திருவடியில் என்னை சேர்த்துக்கோ, வேற எதுவும் வேணாம். உன் திருவடிக்கு வர்றதுக்கு நான் எப்படி துடிக்கிறேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டார். எடுத்து உன் திருவடிக்கு வர்றதுக்கு நான் எப்படி துடிக்கிறேன் தெரியுமா? அஜாத பக்ஷா இவ மாதரம் ககாஹா. ஒரு பறவை தன்னுடைய கூட்டில் முட்டையிட்டு இருக்கும். முட்டையிட்டு குஞ்சு பிரித்து வெளியே வந்துடும். இருந்தாலும் உடனே பறக்க முடியாத அந்த பறவை, குஞ்சு பறவைக்கு, அந்த குஞ்சு பறவைக்கு வந்து ஆகாரம் எடுத்துட்டு வரதுக்காக தாய் பறவை என்ன பண்ணணும்னா, வெளியில் எங்கேயோ போய் மரத்தில் இருக்கக்கூடிய எங்கேயோ புழு பூச்சிலாம் எடுத்துகிட்டு வந்து ஆகாரத்தை கொடுக்கறதுக்காக தாய் பறவை வந்து வெளியில் போயிருக்கும். அப்படி போயிருக்கிற சமயத்தில் இந்த குஞ்சு பறவைகளுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா, அப்படியே துடிச்சு போகுமா. நம்ம அம்மாவுக்கான அம்மாவுக்கான அம்மா இப்போ வருவா, அம்மா இப்போ வருவா, அம்மா இப்போ வருவான்னு சொல்லிட்டு அந்த குஞ்சு பறவைகள்லாம் அப்படியே ஏங்குமா. அதுபோல நான் உன்னிடத்துல வர்றதுக்கு நான் ஏங்குறேன் அப்படிங்க. அஜாத பக்ஷா இவ மாதரம் கதாஹா இது சொன்னார். இதுவும் அவரோட வேகத்துக்கு, அவர் படுற துடிப்புக்கு போதலை. அடுத்த அப்கிரேட்ல சொன்னார், ஸ்தன்யம் யதா வத்சதராஹ க்ஷுதார்த்தாஹ. அடுத்த அப்கிரேட் என்னன்னா, ஒரு கண்ணுக்குட்டி ஒரு மாடு, ஒரு கண்ணுக்குட்டியின் இடத்துல ஒரு மாடின் இடத்துல ஒரு கண்ணுக்குட்டி எப்படி பால் குடிக்கிறதுக்கு ஆசைப்படுமோ, எந்த கண்ணுக்குட்டி பால் குடிச்சுட்டு இருந்த முதல் கண்ணுக்குட்டி எப்போவுமே மாட்டோடதில் என்ன பண்ணுவானா, கண்ணுக்குட்டி போட்டுடுத்து அப்படின்னா போட்ட கண்ணுக்குட்டிக்கு தான் பால் கொடுப்பான். முதல் கண்ணுக்குட்டிக்கு பால் கிடையாது, அதை கட்டி வச்சுடுவான். ஆனால் அந்த கட்டி வச்ச அந்த கண்ணுக்குட்டிக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம அம்மா இடத்துல எப்படியா பால் குடிக்க, அம்மா இடத்துல பால் குடிக்கணும் ரொம்ப ஏக்கமாக இருக்குமா அந்த முதல் கண்ணுக்குட்டிக்கு. அப்படி அந்த கண்ணுக்குட்டி எப்படி ஒரு துடி துடிக்குதோ அது மாதிரி நான் உன்னிடத்துல வந்து சேர துடிக்கிறேன். அடுத்ததாக பிரியம் பிரியேவ யுஷிதம் விஷன்னா. மூணாவது, ஒரு காதலன் ஒரு காதலிய பார்க்கறதுக்கு எப்படி துடிப்பானோ அது போல நான் துடிக்கிறேன் அப்படின்னு. இப்படி 3 விஷயத்த சொன்னார். 3 விஷயத்துலையும் என்ன விஷயம் அப்படின்னா, முதல் சொன்ன பறவை குஞ்சோட எக்ஸாம்பிளில் பறவை நினைச்சாலும், குஞ்சு பறவை நினைச்சாலும் பறந்து போக முடியாது. அதால்
ஆனால் துடிச்சுட்டே இருக்கும். ரெண்டாவதுல என்னன்னா, கால் இருக்கு கண்ணுக்குட்டிக்கு, நடந்து போக முடியும், ஆனால் யாரோ பிடிச்சி கட்டி வச்சிருக்க கயிறு போட்டு இருக்கமா கட்டியிருக்கு, போக முடியாது. அப்படியே அவுத்துட்டு வந்தாலும் திரும்பி போய் கட்டியிருப்பா. மூணாவது ஒரு காதலன் காதலி, கணவன் மனைவி. கணவன் ஊருக்கு போயிருக்கார் அப்படின்னா ஒரு நல்ல அதீத பிரியம் அதீத காதல் இருக்கக்கூடிய தம்பதிகள். அந்த கணவன் ஊருக்கு தான் போயிருப்பான், இருந்தாலும் அந்த ஊருக்கு போயிருக்க சில நாள், ஒரு வாரமோ 4 நாளோ 1 நாளோ, அது கூட தாங்காதான் அந்த மனைவி. நம்ம கணவன் எப்போ வருவான், நம்ம கணவன் எப்படி வருவான்னு சொல்லிட்டு மனசு துடிச்சுட்டே இருக்கும். அதீத பிரியம் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு சொல்றேன், இப்படி துடிக்கும். இந்த இடத்துல இந்த உதாரணத்துல என்ன அப்படின்னா, மேல சொன்ன மாதிரி பறவைக்கு பட்சம் கிடையாது, ரெக்க கிடையாது, பறந்து போக முடியாது. கண்ணுக்குட்டிக்கு யாரும் பிடிச்சி கட்டி வச்சிருக்கா. ஆனா இதுல எதுவுமே கிடையாது, கட்டியும் வைக்கல, அதனால காலை யாரும் கட்டி வைக்கல. அதே மாதிரி தான் போகவும் முடியும், பறவை மாதிரி ரக்க முளைக்காம இல்லை, தான் நினைச்சா போகலாம். இருந்தாலும் ஏதோ ஒரு தர்மம் அப்படிங்கிற பெயர்ல ஒரு கட்டுப்பாடு. இப்படியாக தான் பகவானிடத்துல நான் உன்னை எப்படி சேரணும் அப்படின்னு நினைக்கிறத இந்த 3 விதமா சொன்னா இந்த அசுரன், விருத்ராசுரன் சொல்லக்கூடிய இந்த அசுரன், மனோ அரவிந்தாக்ஷ திதிருக்ஷதே துவாம், இப்படியாக நான் உன்னை காண துடிக்கிறேன் எல்லாம் சொல்லிட்டு கடைசியில எனக்கு தரதா இருந்தா ஒன்னே ஒண்ணு மோத்தம ஸ்லோக ஜனேஷு சக்கியம் சம்சார சக்கரே பிரமதா சுதர்மம் துன் மாயா ஆத்மாத்மஜ தாரகேஷு ஆசக்த சித்தஸ்ய நநாச பூயாத். பகவானிடத்திலேயே பிரார்த்தனைங்கிறது இப்படிதான் இருக்கும். சொல்லும் பொழுது சொல்லியிருந்தேன், கோயிலில் போய் நம்ம பகவானை பிரார்த்தனை பண்ணினோம் அப்படின்னா, எனக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், காசு வேணும், வீடு வேணும் அப்படிங்கிற பிரார்த்தனையும் உண்டு, இல்லைன்னு இல்லை. அதையும் தாண்டி எல்லாருமே நம்மளே பார்த்தோன்னா தெரியும், நம்ம கோயிலுக்கு போய் நம்ம எல்லாருமே நம்மளுக்கு வேணுங்கிறத கேட்போம் பகவான் இடத்துல. யாராவது ஒருத்தர் போய் பகவான் மொழி எனக்கு நீ தான் வேணும்னு யாராவது கேட்குறாளோ, கேட்குறது ரொம்ப ரேர், இருப்பாலாக இருக்கும், தெரியாமல் சொல்லக்கூடாது, ரேராக இருக்கும். பெரும்பாலான ஜனங்கள் தனக்கு வேணுங்கிறது தான் போய் கடவுள் இடத்துல கேட்பான். ஆனால் பகவானை போய் நம்ம போய் கோவிலில் பார்த்தோம் அப்படின்னா, பகவான் சில பேர்லாம் என்ன பண்ணுவான்னா, கோவிலுக்கு வந்துட்டு இருக்க கண்ண மூடிட்டுருவா, அப்படி இருக்கவா. நம்ம பார்க்க போகிறதே அந்த கோவிலில் ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் தான். அப்பயாவது கண் குளிர கண்ணை நல்லா திறந்து அந்த திருமணி எப்படி இருக்குங்கிறத பார்க்கணுமா இல்லையா? அப்படி பார்க்கணும். அதை திருமணி பகவான் என்ன வஸ்திரம் தரிச்சுட்டு இருக்கான், சிரிக்கிறானா, கோபமாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பாவத்தை அங்கே பார்க்கணும். நம்ம தெரியும், நம்ம பேச ஆரம்பித்தோன்னா பகவானை நம்ம இடத்துல பேசணும். அந்த மாதிரி பாவங்கள் இருக்கான்னு பார்க்கணும். என்ன மாதிரி வஸ்திரம் தரிச்சுட்டு இருக்கான், என்ன கிரீட்டம் எப்படி போட்டுட்டு இருக்கான் அப்படிங்கிறத பார்க்கணும். கோயில் போய் சில போய் இருக்கமா கண்ண முடிக்கூடாது, நம்ம பார்க்கறது தானே அந்த திருமணியே இருக்கு, அழகா போய் பார்க்கணும். இப்படியாக மமோத்தம ஸ்லோக ஜனேஷு சக்கியம், எனக்கு அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு சொல்லாமல் ஒரே ஒரு பிரார்த்தனைனாலே இதுதான். அப்படி கோவிலுக்கு போயிட்டு அந்த பிரார்த்தனை இந்த பிரார்த்தனையும் பண்ணாமல், எனக்கு ஏதாவது கொடுக்கறதா இருந்தால் ஒன்னே ஒன்று கொடு, அது ஒன்னையும் கொடு அப்படின்னு வேணும். அப்படின்னா நீ தான் வேணும், எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம். ஒன்னையும் கொடுக்குறதா இருந்தால் கொடு, இல்லைன்னா வேறு எதுவும் வேண்டாம். அப்படிங்கிறது தான் பிரார்த்தனையாகவே இருக்கணும். மமோத்தம ஸ்லோக ஜனேஷ் சக்கியம், உன்னுடைய சத்சங்கத்தை கொடு. எப்போவுமே உன்னை பற்றி பேசக்கூடிய மனிதர்கள், உன்னை பற்றி நினைக்கக்கூடிய மனிதர்கள், உன்னை பற்றிய பகவன் நாமத்தை சொல்லக்கூடிய சாதுக்கள், இவர்களே என்னை சுற்றி இருக்கணும். மற்ற ஜனங்களோட என்னை சேர்த்து வைக்காது. அதெல்லாம் வேறு குரூப், குரூப். எனக்கு வேணுங்கிறது இதுதான். அப்போ இந்த சங்கத்தை எனக்கு கொடு. மமோத்தம ஸ்லோக ஜனேஷு சக்கியம், அந்த சாதுக்களுடைய சங்கத்தை கொடு. விருத்ராசுரன் தான் கேட்குறான்னு இல்லை, பாகவதத்தில் முதல்ல இருந்து ஆரம்பிச்சு என்னென்ன பக்தர் எவருக்கு எவ்வளவோ சரித்திரம் நம்ம பார்த்தோம். எல்லா பக்தர்களும் என்ன கேட்டான்னு சொன்னேன், பக்தியை கொடு, உன்னுடைய சாது சங்கத்தை கொடு அப்படின்னு தான் எல்லாருமே கேட்டிருக்கா. மோத்தம ஸ்லோக ஜனேஷ் சம்சார சக்கரே பிரமதா ஸ்வகர்மபிஹி. இந்த லோகத்தில் உன் சங்கம் கிடச்சிட்டு நான் லோகத்தில் சுற்றின்னு இருந்தால் கூட பரவாயில்ல. ராமகிருஷ்ணர் சொன்னார், நீ லோகத்தில் இருடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் பகவானுடைய சரணத்தை மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கோ அப்படின்னுட்ட. லோகத்தில் சுற்று, சாப்பிடு, தூங்கு, சினிமா போ, சுற்றி என்ன வேணால் பண்ணு, நான் வேணானே சொல்ல, ஜாலியாக என்ஜாய் பண்ணு. ஆனால் உன்னைய காவியை கட்டிகிட்டே பார்த்தாலும் உட்காருன்னு நான் சொல்லலை. நல்லா பண்ணு, என்ஜாய் பண்ண தான் லைஃப், பண்ணிக்கோ. பட் பகவானுடைய சரணத்தை கெட்டியாக பிடிச்சிக்கோ. இதெல்லாம் இருந்துகிட்டே பண்ணிகிட்டு இருந்தால் அங்கே மறந்துடக்கூடாது. என்னதான் இங்கே இருந்தால் அங்கே ஒரு கண் இருந்துகிட்டே இருக்கும்.
போய் அதுதான் நாமகிருஷ்ண வரம்பு என்ன சொன்னார்னா, நீ நல்லா சுத்து, இந்த தூணை குழந்தைகள்லாம் சின்ன குழந்தைகள்லாம் பார்க்கும்போது தூணை நல்லா வேகமாக சுத்தும். அது சுற்றுற வேகத்துக்கு கீழே விழுந்தா மண்டை உடஞ்சிடும், அந்த அளவுக்கு சுத்தும். ஆனால் மண்டை உடையாது, கீழேயும் விழாது. ஏன் அப்படின்னா அது பிடிச்சுட்டு இருக்குது அது தூணை. அது மாதிரி நீ லோகத்தை நல்லா சுத்து, ஆனால் பகவத் சரணத்தை பிடிச்சுட்டே சுத்து, நீ உனக்கு இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவுமே உனக்கு தெரியாத மாதிரி நான் பண்ணிவிடுவேன் அப்படின்னு. சம்சார சக்கரே பிரமதா சகர்மி, இப்படியாக சுத்திண்டு உன் சங்கத்தை கொடுத்து என் மாயையில் மாற்ற விடாமல் என்னை பண்ணு அப்படின்னு சொல்லி பகவான் இடத்துல பிரார்த்தனை. இவ்வளோ நேரம் அழகாக பிரார்த்தனை பண்ணினா சரி மனசு ரொம்ப மிருதுலமாக இருக்குன்னு பார்த்தா, பிரார்த்தனை பண்ணி முடிச்ச உடனே நேராக முறுக்கு சாப்பிட்ற மாதிரி இந்திரனை பிடிச்சி வாயில போட்டுட்டான் இந்த விருத்ராசுரன். இந்திரன் இடத்துல வஜ்ராயுதம்ங்கிற ஒரு ஆயுதம் இருக்கு, ததீச்சி முனிவருடைய முதுகெலும்புனால பண்ணின ஒரு ஆயுதம். அதை வச்சு வைத்த கழிச்சுட்டு வெளியில வந்தான். இந்திரனுக்கு விருத்திர ஜெயம், விருத்திரன் வதமானா இந்திர ஜெயம் ஏற்பட்டது. தேவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷம். ஏன் இந்த விருத்ராசுரன்கிறவர் யார் அப்படின்னா, முன்ஜென்மத்தில் சித்திரகேது அப்படின்னு ஒருத்தனா இருந்தான். சில காரணத்தினால பார்வதி தேவியை பரிகாசம் பண்ணி கிண்டல் பண்ணினா சிவபெருமான. அதுக்கு பார்வதி தேவியுடைய சாபத்தினால அசுரனா வந்து பிறந்தான். இருந்தாலும் போன ஜென்மத்தில் விஷ்ணு பக்தனா இருந்ததுனால அசுரனாக பிறவி எடுத்த பொழுதிலும் அவனுக்கு பகவான் இடத்துல மனசு பக்தியோட இருந்தது. இதை கேட்டான். இந்த கதை முடிஞ்சது, இந்திரனுக்கு ஜெயம் ஏற்பட்டது. இந்திரனுடைய பிரம்மஹத்தியும் போச்சு, இந்திரனுக்கு ஜெயம் ஏற்பட்டது. இப்படியாக விருத்தனுடைய வதம் ஆச்சு. இதே ஷட்டஸ்கந்தத்தில் மேலே உம்சவன விரத கதனம் போன்ற சில கதைகளை சொல்லி ஷட்டஸ்கந்தத்தை முடிச்சார் சுகாச்சாரியர். ஷட்டஸ்கந்தத்தை முடிச்சுட்டு மேலே சப்தமஸ்கந்தத்தில் பிரகலாத சரித்திரத்தை, பிரகலாத சரித்திரம் போன்ற கதைகளை வீடியே ஆரம்பிக்கிறார். மேலே இதனுடைய கதை 4 தினம் 6 காலமே இதே மாதிரி 6 கால் 8 கால் வரையும் எல்லா பக்தர்களும் அதை கலந்துக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஜெய் வெங்கடேந்திர சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.